ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பேர் வந்து பிரேமம் எபிசோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரி போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் பிரேமம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் வந்து போஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ. வெல்கம் டு தி MDFM சேனல். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஷர்மி, ஆனந்தி மற்றும் வசுந்தரா மூவரும் தங்களுடைய குடும்பத்தையே தீர்த்து கட்டும் ஒரு செயலை செய்துவிட்டு வட்டமேசை மாநாட்டை ஒரு அறைக்குள் நடத்தி கொண்டிருக்க, இதையெல்லாம் ஒரு வார்த்தை விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டிருந்த விக்கிக்கு அவர்களை நினைக்கவே குமட்டிக் கொண்டு வந்தது. தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு கேவலமான ஜென்மங்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. இதில் ஆனந்தி மற்றும் ஷர்மி இப்படித்தான் என்று அந்த குடும்பத்துக்கே தெரியும். ஆனால் வசுந்தரா இதற்கு முன்பு அப்படி அல்லவே. அனைவரிடமும் நன்றாகத்தானே பழகிக் கொண்டிருந்தார். சாருவுக்கு இப்படி செய்யும் அளவுக்கு அப்படி என்ன வன்மம் வசுந்தரா பெரியம்மாவுக்கு? யோசித்த விக்கி ஒன்றை மட்டும் தன் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டான். என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை அவனின் ரிஷி அண்ணாவின் காதுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே அது. ஒன்றிற்கு பலமுறை இது குறித்து யோசித்தவன் உடனடியாக தன்னுடைய அறையிலிருந்து ரிஷியின் அறைக்கு சென்றான். கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று சிறு பட்டிமன்றமே நிகழ்ந்துவிட்டு மெல்ல அந்த அறை கதவை தட்டினான் விக்கி. பலமுறை தட்டி பார்த்தும் கதவு திறக்கப்படாமல் இருக்க அதற்குள் யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். அங்கிருந்த ஜன்னல் வழியாக மெல்ல வெளியே எட்டி பார்த்தான். ரிஷியுடைய கார் அங்குதான் நின்று கொண்டிருந்தது. கார் வீட்டுலதான் இருக்கு அப்படின்னா அண்ணா வீட்டுலதான் இருக்காரு. கதவு இவ்வளவு நேரம் தட்டியும் அவர் ஏன் ஓபன் பண்ணல? ஒருவேளை வேற எங்கேயாவது இருக்காரா? தனக்குள்ளே யோசித்தவாறு ஒவ்வொரு இடமாக ரிஷியை தேடி சென்றவனின் பாதங்கள் இரண்டும் பாட்டியின் அறை கதவின் அருகே நின்றது. பாட்டியின் உடலில் அசைவு இருக்கிறது என்று கூறி தாத்தா, ரிஷி மற்றும் சஞ்சனா மூவரும் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்க, உண்மையாவே பாட்டியோட கை மூவ் ஆயிடுச்சா என்று கேட்டபடி அந்த அறைக்குள் சென்றான் விக்கி. ஆமா விக்கி, நல்ல விஷயம் பேச பேச அவங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜி வரும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அது கரெக்டா. நீ வேணும்னு பாரு, பாட்டி சீக்கிரத்திலேயே கண்ணை முழிச்சு நம்ம கூட பழைய மாதிரி பேசதான் போறாங்க. ஆனந்தத்தில் அவள் சிரிக்க ரிஷி கண்ணெடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். தாத்தாவோட முகத்துல இப்பதான் சிரிப்பே வருது. அவரை அவன் கிண்டல் செய்ய செல்லமாய் முறைத்தவர் அவருடைய முதுகில் ஒரு குத்து விட்டார். என்னோட முதுகிலம்பே அவதாண்டா, அவை இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது. உயிர் இல்லாம உடம்பு மட்டும் எப்படி அசைவ காட்டும்? அவரின் இரு கண்களும் கலங்கிவிட அவரது காதலின் ஆழத்தை அதுவே காட்டுவதற்கு போதுமாக இருந்தது. இனி டெய்லி ஆளுக்கு ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்து பாட்டி ஒரு காதல சொல்லணும்னு ஒரு தண்டோரா போட்டு எல்லாருக்கும் சொல்ற விக்கி பாட்டியை திருப்பி பழைய மாதிரி நடமாட வைக்கிற வரைக்கும் நமக்கு ஓய்வே கிடையாது. அப்படியே ஆகட்டும். தன் தலையை பணிவாய் விக்கி தொங்க போட்டுக் கொண்டு கூற அங்கிருந்த அனைவரும் கஷ்டத்தை மறந்து சிரித்தார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த விடயத்தின் காரணமாக எதற்காக அந்த அறைக்குள் வந்தோம் என்பதையே மறந்து போயிருந்தான் விக்கி. அந்த நேரம் சரியாக அறைக்குள் இருந்து பெரிதாக சிரிப்பொலி கேட்கவும் அது பொறுக்காமல் அறைக்குள் நுழைந்தார் வசுந்தரா. அத கண்மூச்சிட்டீங்களா? கேள்வியில் ஒரு உயிர்ப்பே இருக்கவில்லை. வசுந்தராவை அந்த இடத்தில் கண்டதும் விக்கிக்கு அவர் பேசிய அனைத்தும் ஞாபகம் வர சிரித்துக் கொண்டிருந்த அவனுடைய முகம் சட்டென்று அதை நிறுத்திக் கொண்டது. ஆமா, எழுந்துட்டாங்க. அதிர்ச்சி அடைந்த வசுந்தராவை பார்த்த ரிஷி மற்றும் சஞ்சனாவுக்கு அவரின் மேல் மேலும் வெறுப்புதான் கூடியது. அதுக்குள்ள எப்படி? அந்த கேள்வியே அங்கிருந்தவர்களுக்கு புரியவில்லை. அதுக்குள்ளவானா என்ன அர்த்தமா? ரிஷி குருவம் சுருக்கி கேட்ட விதத்தில் அவரது அடிவயிற்றில் கிளி பிடித்துக் கொள்ள பயந்து போனவர் ஏதேதோ சொல்லி சமாளிக்க ஆரம்பித்தார். அது ஒண்ணும் இல்ல ரிஷி, அத்தைக்கு சுயநினைவு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டு போனாங்களே. ஆனா அதுக்குள்ள எழுந்துட்டாங்கன்னா அந்த கடவுளுக்கு தானே நம்ம நன்றி சொல்லணும். நாளை பின்ன சாரு கண்ணு முழிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட கல்யாணத்தை அவங்க பாக்கணும்ல. எதற்கோ அடி போட்டு அவர் பேச ரிஷியின் புருவங்கள் மேலும் சுருங்கின. ஆமா, ராகவ் சாரு கழுத்துல தாலி கட்டுறத அவங்க கண்டிப்பா பாப்பாங்க. தன் கண்களை முழு அகலத்திற்கு விரித்து பார்த்தார் வசுந்தரா. என்ன சொல்ற ரிஷி? நாம் எதுக்கு அந்த கேடு கெட்ட குடும்பத்துல மாப்பிள்ளை எடுக்க போறோம்? நாம ஆல்ரெடி பார்த்த மாப்பிளைக்கு தான் சாருவை கட்டி கொடுக்கணும். ராகவ் எல்லாம் கிடையாது ரிஷி. அந்த பேரை கூட சாருவோட அப்பா முன்னாடி சொல்லிடாத. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணை அவரை அடிச்சே கொண்டுடுவாரு. விளையாட்டா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்க வேணாமா ரிஷி? வசுந்தரா கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த அறைக்குள் நுழைந்தார் விஜயேந்திரன். இல்ல, நீ ரிஷி சொல்றதுதான் கரெக்ட். வசுந்தராவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன கரெக்ட்? ரிஷி என்ன சொன்னா? தான் தவறாக கேட்டு விட்டோமோ என்று நினைத்தபடி மீண்டும் கேட்டார். நான் என்னோட பொண்ணு அந்த மாறன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட பொண்ணு படுத்த படுக்கையா கிடந்தப்போ என் பொண்ணு மேல அவன் வச்சிருக்கிற அன்பை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்னோட பொண்ணை கட்டிக்கிறதுக்கான அத்தனை தகுதியும் அவனுக்கு இருக்கு. எனக்கு இப்போ தேவையானது எல்லாம் என்னோட அம்மா அப்பாவோட சம்மதம் மட்டும்தான். அதை கேட்கறதுக்காகத்தான் இங்க நான் இப்ப வந்தேன். விஜயேந்திரன் கூற தாத்தாவின் கண்கள் அவரை அறியாமலேயே தேவியின் கைகளைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தன. தாத்தாவின் கண்கள் செல்லும் திசையை கண்டு அனைவரின் கண்களும் பாட்டியின் கையையே பார்த்துக் கொண்டிருக்க இறுதியாக அங்கு வந்த யாருக்கும் எதற்காக பாட்டியின் கையை மூவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. என்னப்பா, உங்களுக்கு சம்மதம் தானே? பாட்டியின் கையில் மீண்டும் ஒரு அதிர்வு. தாத்தாவின் கண்கள் பிரகாசமாய் ஒளிர சந்தோஷமாய் இதழ் விரித்து தன் சம்மதத்தையும் தெரிவித்தார். இதை பார்த்த வசுந்தராவுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. எப்படி திடீரென விஜயேந்திரன் மனம் மாறினார் என்றும் புரியவில்லை. சாருவை கொலை செய்து அந்த கொலை பழியை சஞ்சனாவின் மீது போட்டு அவளை ஒரேடியாக வீட்டை விட்டு துரத்த வசுந்தரா போட்ட உபாயம் மொத்தமும் விடுபடியாகிவிட்டது.
இப்போது சாருவுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக பார்த்து வைத்திருந்த மாப்பிள்ளையையும் வேண்டாம் என்று அவர்கள் கூறியதை ஏற்க முடியாமல் சிலை போல நின்று கொண்டிருந்தார் அவர். அதுக்கு முதல்ல சாரு கண்ணை திறக்கணும்ல. விக்கியின் பார்வை அவரின் மீது கோபமாக படிந்தது. சாரு கண்ணு முடிச்சார். ஆனந்த செய்தியாய் அவர் அதை கூற அத்தனை நேரம் அமைதியாக இருந்து அவர்கள் பேசுவதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த சந்தனா ஆனந்தத்தில் துள்ளி குதிக்காத குறையாக நின்று கொண்டிருக்க அந்த விடயத்தை கேட்டதும் மீண்டும் பாட்டியின் கையில் அதிர்வு ஏற்பட்டது. இன்னைக்கு பாட்டிக்கு சந்தோஷ மழை பொழியுது போல இருக்கு. இப்படியே நம்ம டெய்லி பண்ணா கூடிய சீக்கிரம் பாட்டி கண்ணு முடிச்சிடுவாங்க தாத்தா. ஆனந்தமாய் அவள் கூற அவள் கூறிய வார்த்தைகளில் சந்தோஷமடைந்த தாத்தா அவளை மெல்லமாக அணைத்துக் கொண்டார். சாரு எப்படி கண்ணு முடிச்சா? அவ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கிறதா தானே சொன்னாங்க. தான் கொடுத்த மருந்தின் வீரியத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் கேட்க அனைத்தும் தெரிந்திருந்த விக்கிக்கு எதையாவது எடுத்து அவரின் மண்டை மீது போட்டு அவரை சாகடித்தால் என்ன என்று கூட தோன்றியது ஒரு நிமிடம். ஏன் பிரியமா, திருப்பியும் படுக்க வைக்க பிளான் பண்ண போறீங்களா? விக்கி கேட்க அதிர்ந்து அவன் பக்கம் திரும்பினார் வசுந்தரா. என்ன சொன்ன? நான் எதுக்கு அப்படி பண்ணணும்? அவர் பதறிய பதற்றத்தில் கிட்டத்தட்ட ரிஷிக்கு விக்கி எதுவும் சொல்லாமலேயே அனைத்தும் புரிவது போல இருந்தது. இருப்பினும் தனியாக சென்று விக்கியிடம் இது குறித்து கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார். இந்த வீட்டில் தான் அடிக்கடி மர்மமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கல தெரியுமா? எந்த சொல்லி நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல, அதான் சொன்னேன். நக்கலாய் விக்கி கூற அவன் தன்னைத்தான் கூறுகிறான் என்பதை புரிந்து கொண்ட வசுந்தரா அந்த கோபத்தை கூட அவனிடம் காட்ட முடியாமல் வேகமாய் அந்த அறையை விட்டு வெளியேறினார். இதை பார்த்துக் கொண்டிருந்த விக்கி தன் புதட்டுக்குள் சிரித்துவிட்டு ரிஷியின் அருகில் சென்று நின்று கொண்டார். அண்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயம் டவுட்ஸ் கொஞ்சம் இருக்கு, கிளியர் பண்ண முடியுமா? அவன் எதையோ கூற வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட ரிஷி விக்கியை அழைத்துக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறினான். பாட்டியிடம் சில அசைவுகள் காணப்படுகிறது எனும் விடயமும் சாரு கண்முழித்து விட்டால் எனும் விடயமும் பெரும் பாறைக்கல்லாய் வசுந்தராவின் தலையில் வந்துவிட ஆடி போய்விட்டார் அவர். மேலும் அவரை குத்திக்காட்டி பேசும் விதமாக விக்கி சில விடயங்களை கூற அந்த இடத்தில் தன் கோபத்தை காட்டிக் கொள்ள முடியாமல் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறியவர் நேராக ஷர்மி மற்றும் ஆனந்தியை தான் பார்க்க சென்றார். அந்த வசுந்தராவையும் அவ்வளவா நம்ப கூடாதுமா. எந்த நேரத்துல அவ நம்மள கழட்டி விடுவான்னே தெரியாது. சோ அவகிட்ட வேற எதையும் வழி கொட்டாதீங்க. ஷர்மி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே யாரோ நடந்து வரும் காலடி தரத்தின் சத்தம் கேட்க சட்டென இருவரும் அமைதியானார்கள். வந்தது வசுந்தராதான் என்பதை அறிந்த பின்னரே இருவரும் சீராக மூச்சுவிட அவர் கொண்டு வந்த செய்தி மீண்டும் அவர்களின் மூச்சை நிறுத்துவது போல இருந்தது. அங்க சாரு கண்ணு முழிச்சிட்டாளா? நீங்க 2 பேரும் இங்க இருந்து என்ன வெட்டி கதை பேசிருக்கீங்க? லாஸ்டா உண்மையிலேயே அவ ஃபுல்லா மயக்கத்துக்கு போனாளா? ஆர் யூ ஷூர் அபௌட் தட்? ஏன் கேக்குறேன்னா, அவ மயக்கத்துக்கு போறப்போ உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலன்னு சொன்னதா நீதானே சொன்ன ஆனந்தி. ஒரு வேளை உன்னை பாத்திருந்தானா என்ன பண்றது? அடுத்தடுத்து இடியாய் கேள்விகளை அவர் ஆனந்தியின் தலையிலும் ஷர்மியின் தலையிலும் இறக்க பேச்சு மூச்சற்று நின்று கொண்டிருந்தார்கள் இருவரும். அவர்களிடத்தில் எந்த பதிலும் இல்லாமல் இருப்பதை கண்டு இருவரையும் இரு கைகளால் உலுக்கினார் வசுந்தரா. 2 பேரும் என்ன பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க? அங்க அவ கண்ணு முழிச்சிட்டான்னு நானே வீதியில இருக்கேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவ வீட்டுக்குள்ள திரும்பி வந்துட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் சப்போஸ் அவ ஆனந்திய பாத்திருந்தா ஆனந்தி இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிரு. ஆனந்தி விட்டால் அழுது விடுவேன் எனும் நிலையில் இருந்தார். என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? முதல்ல அவ கண்ணு முழிச்சிட்டான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த செய்தி பொய்யாக இருக்கக்கூடாதா எனும் நப்பாசையில் அவள் கேட்க அவருடைய ஆசை தீயிலிட்டு கருகிய காகிதம் போல ஆனது. வேற யாரு? அவன் அப்பன் தான் வந்து சொன்னான். அது மட்டும் இல்லாம அந்த மாறன் குடும்பத்து பையனுக்கு தான் அவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறானா. வெக்கம் கெட்டவன் மாதிரி வந்து சொல்லிட்டு போறான். அது மட்டும் இல்லாம இந்த விக்கி பையனுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஜாலியா பேசிருந்தான். எனக்கு என்னவோ இங்க நடக்கிறது எதுவுமே சரியா படல. வசுந்தரா கூறி தலையில் கை வைத்துக் கொண்ட அவ்வளவுதான் ஆனந்தியின் பாடு. ஐயோ என்ன சொல்றீங்க? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அன்னைக்கு ரிஷி என்ன பார்த்த அந்த பார்வை இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன கொன்னே போட்டுருவான். அவன் கூட உயிருக்கு உயிரா பழகுன ராஜுவையும் அவன் பாவம் பார்க்காம கொண்டு போட்டுட்டான். என்ன மட்டும் விடுடுவானா என்ன? பயத்தில் அவர் அனைத்தையும் உளறிக் கொட்ட ஷர்மிக்கு எங்கேயாவது சென்று முட்டிக் கொள்ளலாமா என்று இருந்தது. ஆனால் இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த வசுந்தராவுக்கு தான் கேட்டது உண்மைதானா எனும் சந்தேகமே வந்துவிட்டது. இப்ப நீ என்ன சொன்ன ஆனந்தி? என்னோட பையன் உன் பையனை கொன்னானா? ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க அப்போதே அவர்கள் இருவரும் தன்னிடமிருந்து எதையோ மறைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் வசுந்தரா. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, என்னோட அண்ணன் சத்துல ரிஷி அண்ணா சாதாரணமா தானே சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரோட வைஃப் தானே இதுக்கெல்லாம் காரணம். அதனாலதான் அவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டுதான் இவங்களுக்கு ஒரு பிரம்ம. அதுதான் இப்படி கண்ணா பின்னான்னு உளறாங்க. அப்படிதானம்மா? அவள் கேட்ட தோரணையில் ஆனந்தியின் தலை தானாக மேலும் கீழும் ஆடியது. ஆனால் வசுந்தராவுக்கு இது எதுவுமே சரியாக தோன்றவில்லை. இவர்களுடன் சேர்ந்து ஏதோ தவறு செய்து விட்டதாகவே உணர்ந்தார். சரி இருக்கட்டும், வேற ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா உடனே வந்து என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கணிக்க முடியும். அவர் அங்கிருந்து சென்ற அப்போதுதான் ஷர்மி மற்றும் ஆனந்திக்கு சீராக மூச்சே வந்தது. பைத்தியமாமா நீ? எதுக்காக அவகிட்ட எல்லாத்தையும் உளறி கொட்டின? அந்த வசுந்தராவை நம்பி தொலைக்காதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொன்ன? ஜஸ்ட் அவ வரதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தானே சொன்ன. அதை கூட மறந்துட்டியா நீ? இன்னைக்கு அவளோட பையனுக்கு எதிரா நிக்கிறவளுக்கு நமக்கு எதிரா போக எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறமா நீ? கொஞ்சமாச்சும் உன் மண்டைக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருந்து அதை யூஸ் பண்ணு. கண்மன் தெரியாமல் தன் தாயை திட்டினாள். அது இல்ல ஷர்மி, அவ சொன்ன விஷயத்தை எல்லாம் கேட்டப்போ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனாலதான் ஏதேதோ உளறிட்ட. அதான் நீ சமாளிச்சிட்டல. சரி விடு. அப்போதும் அவள் சமாதானமாகவில்லை. ராஜுவை கொன்றவனை பெற்ற தாயாகிய தன்னிடமே வந்து எதற்காக அவர்கள் இருவரும் உதவி கேட்க வேண்டும் என்று பலமுறை சிந்தித்த வசுந்தராவுக்கு குழப்பம் மட்டுமே மிஞ்சியது. என்னவாக இருந்தாலும் அவர்களிடமே கேட்டுவிடலாம் என்று யோசித்தவர் மீண்டும் அதே அறைக்கு திரும்பி வந்திருக்க இவர்கள் இருவரும் பேசியதை ஒன்றுவிடாமல் கேட்டுவிட்டார்.
வசுந்தரா அறையை விட்டு வெளியே சென்றதும் எட்டி பார்த்த ஷர்மி அவர் சென்று விட்டதாக நினைத்து அனைத்தையும் இவ்வாறு உளறி கொட்டி இருக்க, இதை கேட்ட வசுந்தராவுக்கு பெருத்த ஏமாற்றமாக அது இருந்தது. இந்த விஷப்பாம்புகளை நம்பி தன் கண் முன்னே வளர்ந்த பிள்ளையை தானே கொல்ல பார்த்ததை நினைத்து வருந்தியவர் மானசீகமாய் தன் மனதிற்குள் சாருவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அனைத்தையும் கூறாவிடனும் ஒரு சிறு பகுதியையாவது கூறி சாருவிடம் மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும் என்று யோசித்தவர் அங்கிருந்து நடையை கட்ட, இங்கு பாட்டியின் அறையில் இருந்து வெளியே வந்திருந்த ரிஷி மற்றும் விக்கி இருவரும் ஒரு ரெஸ்டாரண்டில் அமர்ந்திருந்தார்கள். அங்கு வந்து கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் கடந்திருக்கும். இருவருக்கும் இடையில் எந்த பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை. உண்மையாக கூற வேண்டுமானால் அந்த பேச்சுவார்த்தையை எவ்வாறு ஆரம்பிப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்பதே நிதர்சனம். எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லு விக்கி. அவனை முதலில் பேச்சை ஆரம்பிக்க, அனைத்தையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை கொட்டி தீர்த்தான் விக்கி. நம்மளோட சாரு அப்படி பண்ணது வேற யாரும் இல்லைன்னா உங்க அம்மாவும் ஆனந்தி ஆண்டியும் தான். இதுக்கு அந்த ஷர்மியும் உடந்தையா இருந்திருக்கா. இன்றிட ரிஷியின் பார்வையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் இது அனைத்தும் அவன் ஏற்கனவே கணித்ததுதான். சாதாரண ஒரு கல்யாணத்தை நிறுத்தத்துக்காகவும் ஒரு காதலை பிரிக்கிறதுக்காகவும் அவங்களே தூக்கி வளர்த்த ஒரு பொண்ணை மயக்கமாக்கி விளையாடி இருக்காங்க. சலிப்புடன் கூறிய ரிஷி அடுத்து விக்கி சொன்ன வார்த்தைகளில் விக்கித்து போய் நின்றான். ஐயோ அண்ணா, அவங்க மயக்கமாக்கி எல்லாம் விளையாடல. அவங்க சாருவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க அவளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணது ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம். பட் அவ எப்படி இவ்வளவு சீக்கிரம் கண்ணு முடிச்சான்னு எனக்கு தெரியல. விக்கி நெற்றியை நீவி விட்டுக் கொள்ள ரிஷிக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாய் இருந்தது. மயக்கமாக்குனதே திருக்குத்தனமா நினைச்சிட்டு இருந்தா கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்ற. கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன கோபம்? புரியாமல் கேட்டான் ரிஷி. ரிஷி மீது அவர்களுக்கு கோபம் இருப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. யாருடைய பேச்சையும் கேட்காமல் அவன் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி செல்வதில் கோபமடைந்தவர்கள் இப்படி செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஒரே புதல்வனை அவன் கொன்றிருக்கிறான். அது அவன்தான் கொன்றான் என்று அவர்களுக்கு ஆதாரத்துடன் தெரியாவிடனும் ஒரு வகையாக யூகித்துக் கொள்ள முடியும். ஆனால் சாரு எந்த விதத்தில் அவர்களுக்கு பகையாளி ஆகி போனால் அந்த சிறு பெண்ணின் மீது அப்படி என்ன வன்மம்? அவன் யோசித்துக் கொண்டிருக்க அதற்கும் விக்கியே பதிலளித்தான். சாருவை கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழியை தூக்கி சஞ்சனா மேல போட்டுதான் இவங்களோட பிளான் பண்ணா. தனக்குள் ஒரு சக்தி வாய்ந்த மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தான் ரிஷி. வாட் த ஃபக்? ரிஷி கத்திக்கொண்டு அந்த மேசையில் அவன் கத்தியபடி எழுந்து நிற்க அந்த கண்ணாடி மேசை சுக்கு நூறாக தெரித்து விழுந்தது. அவனது கோபத்தின் அளவை கண்ட விக்கிக்கே சற்று மனதிற்குள் பயம் ஏற்பட, இதற்கு காரணமானவர்கள் என்ன ஆகப் போகிறார்கள் என்று நினைக்கும் போதே அவனுக்குள் பதற்றம் பசை போல ஒட்டிக் கொண்டது. யாரை குறிவைத்து தாக்கினாலும் அமைதியாக இருந்து ஒரு விடயத்தை தீர்த்து முடிக்கும் பழக்கம் கொண்ட ரிஷி அதுவே சஞ்சனா என்று வரும்போது அப்படி இருப்பானா? எந்த விடயத்தையும் பொறுமையாக நிதானமாக கையாளும் ரிஷி சஞ்சனாவின் விடயத்தில் மட்டும் தன் பொறுமையை இழந்து விடுவான். அதுவும் இப்போது அவனுடைய வாரிசை சுமந்து கொண்டிருப்பவனுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்ய என மூவர் திட்டமிட்டதை அறிந்தவனுக்கு அவர்களை கொலை செய்துவிடும் மாத்திரம் அவனுடைய மனம் உழைக்களமாக குதிக்க கார் சாவியை எடுத்துக்கொண்டு ரெஸ்டாரண்டில் இருந்து வெறிக்கொண்ட வேங்கையாக வெளியேறினான் ரிஷி. ரிஷி அண்ணா அண்ணா! விக்கி கத்திய கத்தல்கள் கூட அவனுக்கு காதில் விடவில்லை. ரிஷி கோபத்தில் செல்வதை பார்த்த விக்கி அடுத்து நடக்கப் போகும் விபரீதத்தை அறிந்து வேகமாக அவனை நோக்கி சென்று ரிஷியின் கரத்தை பற்றினான். விக்கி! உச்சகட்ட கோபத்தில் கத்தினான் ரிஷி. ப்ளீஸ் காம் டவுன். இப்ப கோபத்தில் அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணா நாம தான் பாட்டியையும் தாத்தாவையும் இழக்க வேண்டியது. ப்ளீஸ், இதை நாம பொறுமையா டீல் பண்ணலாம். நிலைமையை தெளிவாக சொல்லி அவனுக்கு புரிய வைத்தான். விக்கி சொன்னதை கேட்டு ரிஷியின் விழிகள் இறங்கின. பாட்டி இருக்கும் நிலையை நினைத்து கைமுஷ்டியை இறக்கியவன் பொறுமையை கஷ்டப்பட்டு இழுத்து பிடித்தான். ஆனால் இறைக்காக காத்திருக்கும் கழுகு போல் ரிஷி காத்திருப்பதை அறியாமல் போய்விட்டனர் அந்த மூவரும். அதே நேரம் ஷர்மியும் ஆனந்தியும் பேசியதை கேட்ட வசுந்தராவுக்கு அத்தனை ஆதங்கமாக இருந்தது. அவர்களை நம்பியதற்கு சரியான பாடத்தை கற்றுக்கொண்டார் அவர். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுங்க பேச்ச கேட்டு நான் வளர்த்த பொண்ணையே கொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். சே, இது மட்டும் சாருவுக்கு தெரிஞ்சா சத்தியமா என்ன மன்னிக்க மாட்டா. சஞ்சனா மேல இருக்கிற கோபத்துல எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பாத்துட்டேன். ஒருவேளை சாருவோட உசுருக்கு ஏதாச்சும் ஆகி இருந்தா அது வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுங்களை பத்தி உண்மை தெரிஞ்சிருந்தா வாழ்க்கையில நிம்மதியே போயிருக்கும். அவங்க பையனை ரிஷி கொன்னான்னு இந்த குடும்பத்தை பழிவாங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க. சாரு கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். செய்த தவறை உணர்ந்து நொந்து கொண்டார் வசுந்தரா. ஆனால் அவர் யாரை அதிக அளவு இருக்கின்றாரோ அவள்தான் இதற்கு பிறகு அவருக்கு நடக்கவிருக்கும் பெரிய சூழ்ச்சியிலிருந்து அவரை காப்பாற்றப் போகின்றாள் என்பதை இப்போது அறிந்திருக்கவில்லை. அதே நேரம் அப்போதுதான் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த ரிஷியின் அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வர அதை பார்த்தவன் ஷிட் 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 என்று ஸ்டியரிங்கை கோபத்தால் அடித்துவிட்டு அந்த இடத்தை நோக்கி சென்றான். ஸ்ரீராமையும் அதிதியையும் ரிஷி அடித்து வைத்திருந்த இடம்தான் அது. அந்த பெரிய வாசல் கதவுகளை தாண்டி அவன் உள்ளே செல்லும் போதே அவனுடைய அடியாட்கள் சூழ்ந்து நிற்க வேகமாக சென்று பார்த்தவனுக்கு கைமுஷ்டிகள் கோபத்தில் எரிகின. அங்கு வாசலில் இருந்த காவலாளி நெஞ்சை துளைத்த புல்லட்டால் தரையில் சடலமாகி கிடக்க உள்ளே சென்றவனுக்கு அங்கு சடலமாக கிடந்த மற்ற அடியாளை பார்த்ததும் விழிகள் கோபத்தில் சிவந்தன. 2 பேரை கொண்டு போட்டுட்டு அவ போற வரைக்கும் நீங்களா என்னத்தை புடிக்கிட்டு இருந்தீங்க? ஒருத்தி 2 பேரை ஷூட் பண்ணிட்டு போயிருக்கானா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? தன் அடியாட்களிடம் அவன் கத்த அவர்களோ அவனின் கர்ஜனையில் பயந்தபடி எச்சிலை விழுங்கிக் கொண்டனர். இப்போது ரிஷி ஒன்றை மட்டும் நன்றாக அறிவான். அதிதியின் பழிவாங்கும் வெறி ரிஷியையும் சஞ்சனாவையும் அவள் சாதாரணமாக விடப்போவதில்லை. நிச்சயமாக தன் மனைவிக்கும் குழந்தைக்கும் அவளால் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது என்பது மட்டும் அவனுக்கு உறுதி. அதிதி
அவளுடைய பெயரை சொல்லி ரிஷி பற்களை கடிக்க, அதிதியோ அந்த ஊரிலேயே பெரிய மால் ஒன்றில் அந்த உறுதியையே நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார். அது வேறு யாரும் அல்ல, ஷர்மிதா. அஜயை வைத்து அந்த வீட்டில் நடக்கும் நிலவரங்களை தெரிந்து கொண்ட அதிதிக்கு சஞ்சனாவையும் ரிஷியையும் பழிவாங்கும் திட்டத்திற்கு தனக்கு சிறந்த துணையாக தெரிந்தது ஷர்மிதான். ஷர்மியை பின்தொடர்ந்து அவள் பின்னாலேயே அடைந்தவள் அவளின் ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிக்க திடீரென இமை சிமிட்டும் நேரத்தில் ஷர்மியை பார்வையிலிருந்து தொலைத்திருந்தாள் அவள். கோபத்தில் தரையை காலால் உதைத்தவள் சுற்றி முற்றி ஷர்மியை தேட திடீரென்று பின்னாலிருந்து ஒரு குரல் அவளின் நடையை நிறுத்தியது. யார் நீ? நானும் அப்பத்திலிருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்ன எதுக்கு நீ ஃபாலோ பண்ற? ஏற்கனவே அதிதியை கண்டுவிட்டிருந்த ஷர்மி அழுத்தமாக தன் கேள்வியை கேட்க சிறிது நேரம் திரும்பாது அப்படியே யோசித்தவாறு நின்றிருந்த அதிதி ஒரு பெருமூச்சு விட்டு தலையில் இருந்த கேப்பை கழற்றியவாறு ஷர்மியை நோக்கி திரும்பினார். அவளை பார்த்ததும் ஷர்மியின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவளுடைய இதழ்கள் அதிதி என்று முணுமுணுக்க தன்னை அவள் கண்டுகொண்டதில் மர்ம சிரிப்பை உதிர்த்தாள் அதிதி. அடுத்த சில நிமிடங்களில் அந்த மாலில் இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்டில் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர் அதிதியும் ஷர்மியும். அப்போ நீ ரிஷி மாமா கிட்ட இருந்து தப்பிச்சுதான் என்ன தேடி வந்திருக்கியா? வசந்தராத்த உன்னை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. என்ன கடத்தி வச்சு அந்த ரிஷி பண்ண டார்ச்சருக்கு அவன் நல்லா அனுபவிக்கணும். அவனோட சந்தோஷத்தை கொலைச்சு அவனோட மொத்த குடும்பத்தையும் சிதைக்கணும். உன்னால எனக்கு உதவ முடியுமா என்று நேராக கேட்டுவிட்டாள் அதிதி. ஷர்மிக்கு இது அளவில்லா கொண்டாட்டமாக இருந்தது. அதிதியும் அவளுடன் கூட்டு சேர்வாள் என்று அவள் நினைத்தே பார்க்கவில்லை. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தனக்கு எதிரியா சேர்த்து வச்சிருக்கான் போல இந்த ரிஷி என்று உள்ளுக்குள் நினைத்தாள் ஷர்மி. தாராளமா அதிதி, என் அண்ணனை கொண்டு அந்த ரிஷி நான் சும்மா விட மாட்டேன். 2 பேரோட காரணம் வேற வேறையா இருந்தாலும் டார்கெட் ஒண்ணுதான். எஸ் ஷர்மி, அந்த ரிஷியோட வீக்னஸ் சஞ்சனா தான். அவளுக்கு ஒரு சின்ன அடிபட்டாலும் அவன் துடிச்சு போயிருவான். அப்படி இருக்கிறப்போ இப்போ அவளோட குழந்தைய வேற சுமக்கிறா. அவளையும் அவளோட குழந்தைய வச்சு ரிஷியை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளலாம். தன் திட்டத்தை சொல்ல ஷர்மியின் விழிகளோ பழிச்சிட்டன. கூடிய சீக்கிரம் நாம நினைச்சது நடக்கும் உறுதியாக சொல்லி ஜூஸ் கிளாஸை நீட்ட அவளோட சியர் செய்த அத்தியின் இதழ்களோ வன்மமாக புன்னகைத்துக் கொண்டன. அன்று இரவு ஏதோ ஒன்றை தீவிரமாக யோசித்தவாறு நின்று கொண்டிருந்த ரிஷியை கட்டிலில் அமர்ந்தவாறு கவனித்துக் கொண்டிருந்த சஞ்சனா மெல்ல அவன் அருகே சென்று அவனை பின்னால் இருந்தவாறு அணைத்து அவனுடைய முதுகில் தலை வைத்து சாய்த்துக் கொண்டான். தன் மார்பில் படர்ந்திருந்த அவளுடைய கரங்களின் மேல் தன் கரங்களை பதித்தவன் விழிகளை அழுத்தமாக மூடி திறந்து ஒரு பெருமூச்சு விட சஞ்சனாவுக்கு அவன் ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனையில் தத்தளிப்பது நன்றாகவே புரிந்தது. என்னாச்சு ரிஷி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதான் சாரு கண் முழிச்சுட்டா, பாட்டி கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, மாமா கூட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரே, அப்புறம் என்ன யோசனை? இல்ல சஞ்சனா, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்கு என்றான் அவன் அழுத்தமாக. சஞ்சனாவின் புருவங்களோ அவனின் வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரியாது முடிச்சிட்டன. உன் வயிற்றுல கத்தி குத்தப்பட்டது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதை பண்ணது வேற யாரும் இல்ல, ராஜு, ஸ்ரீராம், அதிதி. அதிர்ந்து போய் விழிகளை வெறித்தான் அவள். நிஜமாதான் சொல்றீங்களா? சஞ்சனா அதே அதிர்ச்சியோடு கேட்டாள். அப்பவே ஸ்ரீராமையும் அதிதியையும் கண்டுபிடிச்சு என் கஸ்டடியில தான் வச்சிருந்த. உன்னை கொல்ல நினைச்சதுக்கு அவங்க தினம் வருத்தப்படணும்னு அவங்களை தினமும் சித்திரவதை பண்ண. ஆனா ஒரு கட்டத்துல நானே ஸ்ரீராம கொண்டுட்டேன். ஆனா அதிதி நிறுத்தியவன் மீண்டும் பிறந்தான். அதிதி காட்ஸ் 2 பேரை ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சா. கண்டிப்பா அவ என்னையும் உன்னையும் சும்மா விட மாட்டான். எப்ப வேணா ஆபத்து வேணாம். நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு வர வரைக்கும் எதுவும் ஆகவிடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் அழுத்தி நிதானமாக சொல்லி முடிக்க சஞ்சனாவுக்கு இதெல்லாம் புதிது. அவளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருக்க அலங்கிய விழிகளோடு அன்னவனை பணிந்தபடி பார்த்து அங்கே அமர்ந்திருந்தாள் அவள். ரிஷியோ அவளின் இரு கண்ணங்களை ஆறுதலாக தாங்கி அவளின் இதழில் அழுந்த முத்தத்தை பதித்துவிட்டு அவளிடமிருந்து விலகப் போக, ஆனால் அவனுடைய நெருக்கம் இப்போது அவளுக்கு தேவைப்பட்டதோ என்னவோ. அவனின் பிடரி முடியை பற்றி தன்னோடு நெருக்கியவள் அவன் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தன் இதழ் முத்தத்தை தவிர தன் இதழ்களை அவளுக்கு தானம் செய்துவிட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்த ரிஷியின் கரங்களோ. அடுத்த நாள் வைத்தியசாலையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சாரு வீட்டிற்கு வந்திருக்க முதல் ஆளாக ஓடிச் சென்று அவளை அணைத்துக் கொண்டாள் சஞ்சனா. சாரு, எப்படி இருக்கடா? உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். சஞ்சனா கண்கள் கலங்கிய நிலையில் அவளை அணைத்தவாறு சொன்னாள். எனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி, நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். சஞ்சனாவை பதிலுக்கு அணைத்தவாறு சொன்னாள் சாரு. வா சாரு, போய் பாட்டியை பார்த்துட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. தாரணி மகளை தாத்தாவின் அறைக்கு அழைத்து செல்ல சாருவின் விழிகளோ எதேச்சையாக ஓரமாக நின்று பார்த்துக் கொண்டிருந்த ஆனந்தியின் புறம் திரும்பியது. கடைசியாக அவள் மயக்கமாகும் போது அவளுக்கு கேட்ட குரல் ஆனந்தியுடையதுதான். ஏனோ தன் அத்தையா என்று அவளுடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இருந்தும் அவளுடைய பார்வை அவரையே தொடர தன்னை கண்டுகொண்டு விட்டாளோ என்று நினைத்தவாறு தடுமாறினார் ஆனந்தி. அவருடைய விழிகளிலும் முகத்திலும் தெரிந்த பதற்றமும் பயமும் சாருவுக்கு புதிதாக தோன்ற அவர் மேல் பெரும் சந்தேகத்தையே ஏற்படுத்தியது. பின் பாட்டியை பார்த்து அவரோடு சிறிது நேரம் பேசிவிட்டு தன்னுடைய அறைக்குள் நுழைந்த சாருவுக்கு உள்ளுக்குள் பல குழப்பங்கள் இருந்தாலும் அதை தீவிரமாக யோசிக்க உடல் ஒத்துழைக்கவில்லை. கட்டிலில் படுத்ததுமே ஆழ்ந்த உறக்கத்திற்கு அவள் சென்றிருக்க அவளுடைய அறை கதவை மெல்ல திறந்து பார்த்த வசுந்தராவுக்கு மனம் ஒருவித குற்ற உணர்ச்சியில் தவித்தது என்னவோ உண்மைதான். சிறிது நேரம் கழித்து மாறன் குடும்பத்தினர் மொத்த பேரும் சாருவை பார்ப்பதற்காக ரிஷி பேலஸுக்கு வந்திருந்தனர். ரமேஷையும் சுரேஷையும் சமாளித்து அழைத்து வருவதற்குள் ராகவிற்கு போதும் என்றாகிவிட்டது. மகத்தியோ ஓடிச் சென்று தன் தந்தையை அணைத்துக் கொண்டவள்
தாத்தாவின் காலில் ஆசீர்வாதம் பெறுவதற்காக குனிய அவளுடைய தலையை மெல்லிய சிரிப்போடு வருடிவிட்டார் அவர். பாட்டி இப்ப எங்க இருக்காங்க தாத்தா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அண்ணா சொன்னாரு. நான் போய் பாக்கலாம்ல? தாராளமா போ மகதி. அவ கூட பேசு. உன் கல்யாணத்துல நடந்த பிரச்சனையாலையும் நீ இங்க இருந்து திடுப்புன்னு வெளியூருக்கு போனதாலையும் அவ ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தா. உன்னை பத்தி சொல்லிட்டே இருப்பா. நீ போய் ஒரு வார்த்தை பேசுமா? தொழுதொழுத்த குரலில் சொன்னார் தாத்தா. அவருக்கு எப்படியாவது தன் மனைவி குணமாகி தன்னோடு பேசினால் போதுமென்றே இருந்தது. வணக்கம் மாமா. மாறன் சந்திரனிடம் சொல்ல வணக்கம் என்றதோடு அவர் நிறுத்திக் கொண்டார். அதற்கு மேல் எதுவும் பேசாது நகர்ந்து விட மாறனின் கழுத்தை சுற்றி கையை போட்டான் ரிஷி. நமச்சா மாமனாரோட ரொமான்ஸ் போல கேலியாக ரிஷி சொல்ல அவனை முறைத்தான் மாறன். அப்பா ரொம்ப தாண்டா வணக்கம் சொன்னா பேருக்கு சிரிக்க கூட செய்யாம மூக்கால முறைச்சு பார்த்துட்டு போறாரு. என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் அவரோட ஒரே மகளோட ஒரே மாப்பிள்ள நான் தான். அதையெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட மாறன் கடுப்பாக சொன்னான். சில் மச்சி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் தரோ. தாரணியோ சாருவை எழுப்பி விடயத்தை சொல்ல உடல் களைப்பெல்லாம் பறந்து போக வேகமாக தயாராகியவள் தாரணியோடு மாடியிலிருந்து கீழே இறங்க எதிர்ச்சையாக திரும்பிய ராகவின் விழிகள் கண்ணவனை பார்த்ததும் அவளை விட்டு விலகவே இல்லை. சாருவுக்கோ அத்தனை வெட்கமாக இருந்தது. அவள் கீழே இறங்குவதற்குள் வேகமாக சென்று அவளின் கரத்தை பற்றிக் கொண்டார் அமிர்தா. நல்லா இருக்கியாமா? உடம்புக்கு இப்ப எதுவும் இல்ல? இல்லக்க, நான் நல்லா இருக்கேன். சாரு அங்கிருந்த ரமேஷையும் சுரேஷையும் பார்த்து கையெடுத்து கும்பிட அவர்களோ மென்மையாக புன்னகைத்தனர். சாருவின் பார்வையோ சுற்றி முற்றி அலைந்து தன் காதலனின் மேல் பதிய ஒற்றை கண்ணை சிமிட்டி பறக்கும் முத்தம் ஒன்றை கொடுத்த ராகவ் எதுவுமே தெரியாதது போல் நல்ல பிள்ளையாக பெரியவர்களின் முன் அமர்ந்திருக்க உள்ளுக்குள் அவனை செல்லமாக திட்டிக் கொண்டான் சாரு. ஆனந்திக்கும் ஷர்மிக்கும் இதையெல்லாம் பார்க்கவே முடியவில்லை. எல்லோரும் கூடியிருப்பதை பார்த்து அவர்களுக்கு அத்தனை எரிச்சலாக இருக்க வசுந்தராவுக்கும் மாறன் குடும்பத்தை பார்த்து சற்று கடுப்புதான். தாத்தா அமைதியாகவே இருந்தாரே தவிர எதுவும் பேசவில்லை. நான் சொல்லணும் இல்ல, நம்ம 2 பேர் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா பசங்களோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நாம சம்மதிச்சிருக்கோம். நாங்களும் அதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தோம். பசங்களோட சந்தோஷம் தானே எங்களுக்கும் முக்கியம். ரமேஷும் சிரிக்க விஜேந்திரனும் சந்திரனும் ஒருவர் முகத்தை பார்த்துக் கொண்டனர். இதுங்க பேசுற மாதிரி பார்த்தா மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிடும் போல இருக்கே. எதுக்கும் அந்த ஓடி போற பிளான பெண்டிங்ல வைப்போம். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அது தேவைப்படலாம். ராகவ் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். சரி, நாம அடுத்து பேச வேண்டியதை பேசலாமே. சந்திரன் மீண்டும் அவர் திருமண பேச்சுக்கே வந்தார். அதுவும் சரிதான். எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். சுரேஷுக்கு இருவரும் வீட்டை விட்டு ஓடிப்போய் திருமணத்தை செய்து குடும்ப மானத்தை வாங்குவதற்கு பதிலாக இதுவே மேல் என்றுதான் இருந்தது. அம்மாவோட நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப சுயநினைவு இல்லாம இருக்காங்க. அவங்க சீக்கிரம் குணமானதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எங்களுக்கு தோணுது. விஜேந்திரன் தயங்கியபடி சொல்ல ரமேஷோ தன் மனைவி அமிர்தாவை பார்த்தார். அவரோ சம்மதம் என்ற ரீதியில் தலையசைக்க சுரேஷுக்கும் அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் விஜேந்திரனின் முடிவில் குறுக்கிட்டார் தாத்தா. இல்ல விஜயா, சீக்கிரம் கல்யாணத்தை எடுத்துடலாம். தேவியோட நிலைமையை காட்டி கல்யாணத்தை தள்ளி போட வேணாம். எந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் நடத்த தாமதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா தேவி சீக்கிரம் குணமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரிஷியோட கல்யாணத்திலையும் மகத்தியோட கல்யாணத்திலையும் நான் நினைச்சபடி எதுவும் நடக்கல. சாருவோட கல்யாணத்தையாச்சும் தேவியோட ஆசைப்படி பண்ணணும். தாத்தா சொல்லி முடித்து தலையை குனிந்து கலங்கிய விழிகளை மறைத்துக் கொண்டார். அவர் சொன்னதும் விஜேந்திரனுக்கும் சந்திரனுக்கும் அதுவே சரியாக தோன்ற உங்களுக்கு சம்மதமா என்ற ரீதியில் மாறன் குடும்பத்தை பார்த்தனர். அவர்களும் சிரிப்போடு சம்மதம் எனும் விதமாக தலையசைக்க அந்த காதல் ஜோடிகளுக்கு ஒரே கொண்டாட்டம்தான். துள்ளி குறிக்காத குறையாக ராகவ் சாருவை பார்க்க அவளுக்கு சந்தோஷத்தில் அழுகையே வந்துவிட்டது. சாரி ராகவ், நான் இன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. ராஜு மேல இருந்த நம்பிக்கையால நீ சொன்னதை நான் நம்பாம போயிட்டேன். சாரி. விக்கியின் மனதால் மன்னிப்பு வேண்டினான். என்னது மன்னிப்புலாம் கேட்டது? அந்த இடத்துல நானா இருந்தாலும் அப்படிதான் நடந்தது. அதெல்லாம் விடுமச்சு. ராகவ் அவனை அணைத்துக் கொள்ள அவனும் சிரிப்போடு அணைத்து அவன் தோளில் தட்டினான். ஆனால் மாறன் விக்கி இருவருக்கும் இடையிலான பிரச்சனை மட்டும் சரியான பாடில்லை. சிறு சிரிப்போடு நிறுத்திக் கொண்டனர் இருவரும். வசுந்தராவுக்கு மனம் ஆறவே இல்லை. எதுவும் செய்ய முடியாத கையாளாகாத தனத்தோடு பற்களை கடித்தவாறு பார்த்துக் கொண்டு நின்றிருந்தார். இரு குடும்பமும் சம்மதத்தை தெரிவித்ததுமே தாத்தா தங்களின் குடும்ப ஜோசியரை வரவழைத்திருக்க அவரோ உடனே நிச்சயதார்த்தத்திற்கும் திருமணத்திற்குமான தேதியை குறித்தார். இந்த மாத இறுதியில் நிச்சயதார்த்தம், அடுத்த நாள் முகூர்த்தம் என்று நாள் குறிக்கப்பட இரு குடும்பமும் வீட்டில் நடக்கப் போகும் திருமண நிகழ்வை நினைத்து சந்தோஷத்தில் திளைத்தனர். இலசுகளோ இந்த விடயத்தை பாட்டியிடம் சொல்லலாம் என்று அவர்களின் அறையை நோக்கிச் செல்ல ரிஷியின் அறைக்குள் ஷர்மி நுழைவதை பார்த்தான் ஆர்விக். ஆனால் இருந்த சந்தோஷத்தில் அதையெல்லாம் அவன் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்த ரிஷியின் அறைக்குள் நுழைந்த ஷர்மி கர்ப்ப காலத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய மருந்துகளோடு தான் கொண்டு வந்த ஒரு மருந்தை கலந்துவிட்டு டன் என்ற ஒரு குறுஞ்செய்தியை ஒரு எண்ணிற்கு அனுப்பிவிட்டார். தன் அலைபேசிக்கு வந்த குறுஞ்செய்தியை பார்த்து விஷமமாக புன்னகைத்தாள் அதிதி. வைத்தியசாலையிலிருந்து சாரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்த பிறகு வசுந்தராவின் மனம் பழையதை உருட்டிக் கொண்டே இருக்க எப்படியாவது மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும் என்று அவர் மனதிற்குள் நினைத்த வண்ணம் சற்று நேரம் கழித்து சாருவின் அறைக்குள் சென்று பார்த்தபோது அவள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். மனம் முழுவதும் பாரத்துடன் திரும்பி வந்த வசுந்தராவின் காதுகளில் வந்து நாராசமாய் விழுந்தது மாப்பிள்ளை வீட்டார்கள் வருகிறார்கள் எனும் செய்திதான். இதில்
பேரிடியாய் இரு குடும்பம் சேர்ந்து சாரு மற்றும் ராகவின் திருமணத்தை ஜாம் என நடத்துவதற்காக திட்டங்களை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்க அவர்கள் கல்யாண நாளையும் குறித்து அங்கிருந்த பலரின் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொண்டார்கள். பின்பு இந்த சந்தோஷமான செய்தியை முதலில் தேவி பாட்டியிடம் கூறலாம் என்று முடிவெடுத்தவர்கள் அவரின் அறையை நோக்கிச் செல்ல, இங்கு ஷர்மி மற்றும் யாரும் பார்க்காத வண்ணம் தனியாக ரிஷியின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அவள் அவ்வாறு செல்வதை ஆத்விக் பார்த்துவிட்டு அங்கிருந்த சந்தோஷமான மனநிலையில் அதை கண்டுகொள்ளாமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவன் அப்போது அறியவில்லை. குழந்தையை கலைப்பதற்கு மட்டுமல்ல, ஒரு நபரின் உயிரையே வாங்கும் அளவு கொடிய நஞ்சு கலந்து உருவாக்கப்பட்டிருந்த ஒரு விலை உயர்ந்த மாத்திரையை சஞ்சனா கர்ப்பகாலத்தில் சாப்பிடக்கூடிய மாத்திரைகளுடன் கலந்து வைத்த ஷர்மி தன்னுடைய அலைபேசியில் யாருக்கோ டன் என்ற குறுஞ்செய்தியை தட்டிவிட்டார். அந்த குறுஞ்செய்தி நேராக பறந்து சென்று அதிதியின் அலைபேசியை அடைந்தது. அதை கண்ட அதிதியின் உள்ளம் சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்க விஷம புன்னகை புரிந்தாலும், Well done, darling. Let's meet today at the same mall. இங்கு ரிஷி பேலஸில் பாட்டியை சுற்றித்தான் அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள். சாருவை பார்த்த ரிஷி பாட்டியின் அருகே செல் என்று கண்களாலேயே சைகை காட்ட அவளும் தேவி பாட்டியின் அருகே சென்று அமர்ந்து கொண்டாள். இப்போது பாட்டியின் ஒரு கை சாருவின் இரு கைகளுக்குள்ளும் இருக்க தன் மனம் திறந்து பாட்டியிடம் பேசினாள் அவள். பாட்டி, உங்க சாரு வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருங்க. எனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. நீங்க கூட இதுதான் ஆசைப்பட்டீங்கன்னு தாத்தா சொன்னாரு. உங்க ஆசை நடக்க போகுது. நாங்க எல்லாருமே பிறந்ததுல இருந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம் என்று அவள் மனம் உருகி கேட்க பாட்டியின் ஒரு கை சாருவின் ஒரு விரலை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொண்டது. இதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் பெரும் மகிழ்ச்சி மேலோங்க தேவி பாட்டி எப்படியாவது கண் திறந்து விடுவார் என்னும் நம்பிக்கை இப்போது தாத்தாவுக்கு முழுமையாக வந்திருந்தது. பாட்டி எவ்வாறு சாருவின் கையை பிடித்தது, நான் நிச்சயமும் திருமணத்துக்கு வருவேன் என்று அவரே கூறியதை போல் அனைவரும் உணர்ந்தார்கள். அதற்கு பிறகு பாட்டியை தொந்தரவு செய்யாமல் அவருக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்துவிட்டு அனைவரும் அந்த அறையிலிருந்து வெளியேற தாத்தா மட்டும் தன் மனைவியின் அருகே வந்து அமர்ந்து கொண்டார். மற்றவர்கள் அனைவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒவ்வொருவருடன் அவரவர் நினைவுகள் மற்றும் சந்தோஷங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்க இங்கு எதிர்ச்சியாக இரு பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்த விக்னேஷ் மற்றும் மாறன் இருவரும் எதிர்பாரா விதமாக இடித்து கீழே விழுந்தார்கள். ஒருவர் விழுவதை மற்றவர் தடுத்து நிறுத்துவதற்காக ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொள்ள அதை சுற்றி இருந்து பார்த்தவர்களுக்கு இருவரும் வேண்டுமென்றே கட்டிப்பிடித்துக் கொண்டு உருளுவது போல இருந்தது. ஐயோ மகதி, என்ன பண்றான் உன் புருஷன்? எதுக்காக விக்கியை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கான்? அவனோட கண்ணுக்கு விக்கி ஒன்ன மாதிரி தெரியறானா? சீரியஸாக ரிஷி கேட்க அவனை முறைத்து பார்த்தால் மகதி. என்னன்னா நக்கலா உங்களுக்கு? அது என்ன, அவன் பெருமையை ஏதாச்சும் பண்ணா ஏன் நண்பன் சொல்றது? அதுவே கன்றாவே ஏதாச்சும் தப்பு பண்ணா? நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்ஸும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன் புருஷன் சொல்றீங்க? இது எந்த ஒரு நியாயம்? ஒழுங்கா போயிட்டு அந்த 2 காண்டா மிருகத்தையும் பிரிச்சு விடுங்க. பார்க்கவே சகிக்கல. வாந்தி வருவதைப் போல அவள் ஒரு செய்கை செய்ய அதை பார்த்து சத்தமாகவே சிரித்து விட்டான் ரிஷி. வீட்டில் உள்ள 1-2 பேர் அவனின் மெல்லிய சிரிப்பை பார்த்திருக்கிறார்களே தவிர இவ்வாறு அவன் சத்தமாக சிரிப்பதையெல்லாம் யாரும் இதுவரை பார்த்ததே இல்லை. உண்மையில் அவனுக்குள் இத்தகைய மாற்றம் நிகழ்ந்ததற்கு சஞ்சனாதான் மாபெரும் காரணம் என்பதை அவர்கள் உணர்ந்தாலும் ஒரு சிலர் மட்டும் தீம்புக்காகவே அதை ஏற்க மறுத்தார்கள். யார் இப்படி சிரிக்கிறார்கள் என்று உருண்டு கொண்டிருந்த மாறனும் விக்கியும் எழுந்து நின்று பார்க்க அவர்களும் அந்த சிரிப்பை விசித்திரமாகத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி சிரிக்கிற? மாறனை போலவே விக்கியும் அதே கேள்வியை தான் கேட்டான். அது ஒண்ணும் இல்லடா விக்கி, மாறன் சின்ன வயசுல மகத்தியை கிஸ் அடிச்சிட்டான்னு சொல்லி அவன் அப்போ குழந்தை கட்டணல, அதோட உண்மையான காரணம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அவன் கூறி மீண்டும் சிரிக்க தன் கணவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் சஞ்சனா. அதை பார்த்த ரிஷி அவளை அவனுடைய அருகில் அழைத்தான். சனா, நீ கூட இவனுங்க 2 பேரும் எதுக்காக பேசிக்க மாட்டேங்கிறானுங்கன்னு கேட்டல, அது சின்ன வயசுல இருந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிஷி மீண்டும் சிரிக்க தன் கணவனின் இந்த அவதாரம் அவளுக்கு மிக புதியதுதான். ஐயோ ரிஷி, இது என்ன? இது குழந்தை மாதிரி. அவனின் சிரிப்பை கட்டுப்படுத்த அவள் மேல மடை திறந்த வெள்ளம் போட அவனின் சிரிப்பு நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது. ஐயோ இல்ல சனா, உனக்கு விஷயமே தெரியாது. சின்ன வயசுல மகத்தி ஆத்துல விழுந்துட்டா. அவளை காப்பாத்தி மூச்சு கொடுத்தாதான் அவள் உயிரோட இருப்பான்னு மாறன் அவளுக்கு மூச்சு கொடுக்கறப்போ அந்த காட்சியை விக்கி பார்த்துட்டான். நடுவுல வந்து எல்லாத்தையும் பார்த்து மாறன் தான் அவளை தள்ளி விட்டுட்டு இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு அவனை போட்டு அடி அடிச்சிட்டான். உண்மையிலேயே விக்கிக்கு அன்று நடந்தது இந்த சம்பவம் தான் என்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் தெரிய வந்திருந்தது. என்ன விஷயம் நான் சொல்றீங்க? உண்மையிலேயே அவரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரா? அப்ப நான் தான் தப்பா நினைச்சேனா? விக்கி கேட்டு வெளிப்படையாக அவன் தலையில் அடித்துக் கொண்டான். ஓகே, ஃப்ரீயா உண்டு. மாறன் காற்றுக்கு கூட வலிக்காமல் மெல்லிய குரலில் கூறினான். ஐயோடா, இது என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரி? நல்ல சத்தமா 2 பேரும் பேசிக்கோங்க. இதுவரைக்கும் ஒன்றாய் தள்ளிவிட மீண்டும் இருவரும் கீழே விடாமல் இருக்க ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொள்ள அந்த இடத்தில் மீண்டும் தொடர்ந்தது ரிஷியின் ஒரு சிரிப்பு நேரலை. ரிஷி அந்த வீட்டின் நடுப்புள்ளி. அவன் சிரித்தவுடன் அங்கிருந்த அனைவருமே சிரிக்க ஆரம்பிக்க சஞ்சனாவால் ஒரு கட்டத்திற்கு மேல் சிரிக்க முடியவில்லை. அடிவயிற்றில் லேசான ஒரு வலி எடுக்க அப்போதுதான் அன்று அவள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாத்திரையே இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதே அவளுக்கு நினைவு வந்தது. ரிஷி, நான் கொஞ்சம் மேல ரூமுக்கு போறேன். இன்னைக்கு டேப்லெட் போட மறந்துட்டேன். சஞ்சனா மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்க ஓடிச் சென்று அவளை தன் கைகளில் ஏந்திக் கொண்டான் ரிஷி. ரிஷி கூறிக்கொண்டே அவன் படிகளில் ஏற ஆரம்பிக்க இதை பார்த்துக் கொண்டிருந்த பெரியவர்களின் முகத்தில் அத்தனை திருப்தி இருந்தது, ஒரு சிலரை தவிர. தூக்கிட்டு போறியா?
அவ உன்னோட மகாராணியா? போடா போ. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த மகாராணி இந்த உலகத்திலேயே இருப்பா. தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டே வண்ணம் தெரிக்கும் பார்வையை அவள் சஞ்சனாவின் மீது வீசிக் கொண்டிருக்க வசுந்தராவின் பார்வையிலிருந்து ஷர்மி தப்பவில்லை. அவள் ஏற்பாடு செய்து வைத்திருந்த மாத்திரையை சஞ்சனாவின் மாத்திரைகளுடன் கலந்துவிட்டாள் என்று அந்த ஒற்றை பார்வையில் கண்டுபிடித்துக் கொண்ட வசுந்தராவுக்கு மீண்டும் மனதுக்குள் பயப்பந்து உருள ஆரம்பித்தது. எந்த கேப்ல இவ இந்த வேலையெல்லாம் பாக்குறானே தெரியலையே. பரவாயில்ல, இருக்கட்டும், நாம இதுக்குள்ள போக தேவையில்லை. பட் அவ பண்ண விஷயம் இந்த முறை கரெக்ட் தான். தன் கொடூர மனசாட்சியிடம் கதை பேசிக் கொண்டார். அடுத்து நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் தன் மகள் இதைவிட சந்தோஷமாய் வேறு எங்கும் இருக்க முடியாது என்று தன் மனதிற்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டார் சுரேஷ். தன் கணவனின் தோள்களில் தன் இரு கைகளையும் மாலையாய் கோர்த்து போட்டுக் கொண்ட சஞ்சனா நடக்காமலேயே தன்னுடைய அறைக்கு வந்து சேர அவளுடைய மாத்திரைகளையும் ரிஷியே எடுத்துக் கொடுத்தான். தன் மனைவிக்கான முடிவை தானே தேடிக் கொடுக்கிறோம் என்று தெரியாமலேயே அவளுக்கு அவன் சேவகம் செய்து கொண்டிருக்க மறுபடியும் விதி தன் வேறு ஒரு விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தது. என்றும் இல்லாத சந்தோஷமாய் அந்த வீட்டில் உவகை வளம் வந்து கொண்டிருக்க அங்கு தேவி பாட்டி இல்லாதது ஒன்றே குறையாக இருந்தது. மாறன் குடும்பமும் ரிஷியின் குடும்பமும் ஒன்றாய் இருந்து இப்படி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் என்று யாராவது சில நாட்களுக்கு முன்பு இவர்களிடம் கூறியிருந்தால் மொத்த பேரும் அந்த நபரை அடித்தே கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு இரு குடும்பமும் சேர்ந்து மாறி மாறி வன்மத்தை கட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று பெண் எடுத்து பெண் கொடுக்கும் அளவிற்கு ஒன்றி போனார்கள். திருமணம் முடிந்தவுடன் இதே சந்தோஷம் அவர்களிடத்தில் இருக்குமா என்பது யாருக்கும் தெரியாது. இருப்பினும் இந்த நிமிடத்திற்கான சந்தோஷத்தை இழக்காமல் அதை முழுமையாக அனுபவித்தார்கள். அதே நேரம் கர்ப்ப காலத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாத்திரையை எடுக்க மறந்துவிட்டதாக கூறி தன்னுடைய அறைக்கு செல்ல போன தன் மனைவியை தன்னுடைய கைகளில் பூக்குவியலாய் ஏந்திக் கொண்டான் ரிஷி. அவளை வாயார அவன் மகாராணி என்று அழைத்த வண்ணம் தன்னுடைய அறைக்கு அவளை அழைத்து செல்ல தன் பாசமிகு கணவனின் தோள்களில் தன் இரு கைகளையும் மாலையாய் போட்டுக் கொண்டாள் சஞ்சனா. பாதத்தை கீழே வைக்க தேவையே இன்றி அவள் அவளுடைய அறைக்கு வந்து சேர்ந்திருக்க ரிஷியே அந்த மாத்திரைகளை அவளுக்கு எடுத்துக் கொடுத்து சேவகம் செய்ய ஆரம்பித்தான். தன் மனைவியை தானே கொல்லப் போவது தெரியாமல் அந்த மாத்திரைகளை அவன் எடுத்து அவளுக்கு கொடுக்க அதை சஞ்சனாவும் ஆசையுடன் எடுத்து சாப்பிட போகும் அந்த நேரத்தில் ரிஷி ஒன்றை கூறினான். ஆல்ரெடி டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட மறந்திருக்க. இல்லையே, நான் அந்த மாதிரி எதுவும் எடுத்து வைக்கலையே. சும்மா விளையாடாதீங்க. எனக்கு அப்படி எடுத்து வைக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல. நான் ஒன்னா எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுதான் அடுத்ததே எடுப்பேன். சஞ்சனா கூறிக்கொண்டே அவள் அந்த மாத்திரைகளை சாப்பிட போக அவளை மின்னல் வேகத்தில் நெருங்கியவன் கட்டிப்பிடித்து அவளுடைய இதழை சிறை செய்தான். அவன் கொடுத்த திடீர் முத்தத்தில் அவள் உடல் முழுவதும் சிலிர்த்து போக அவளுடைய கையில் இருந்த அந்த மாத்திரை எங்கோ உருண்டு சென்று விழுந்தது. உடனே ரிஷியை விளக்கினான். ஐயோ, மாத்திரை கீழே விழுந்துருச்சு மாமு. அவள் உதட்டை பிடுக்கி அவள் கூற இதேபோல் இன்னும் சில வருடங்களில் அவனுடைய மகளும் அழகாய் முகத்தை வைத்துக் கொண்டு பேசப் போகிறாள் எனும் எண்ணம் அவனுடைய மனதில் ஏனோ தோன்றி மறைந்தது. ஓய், அப்படின்னா யோசனை, சீக்கிரமா வேற ஒரு மாத்திரை எடுத்துக் கொடுங்க. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அவள் தன் கணவனின் கண்ணம் கிள்ளி கேட்க அழகாய் தன் முத்துப்பார்கள் தெரிய சிரித்தவன் அதே பாக்ஸிலிருந்து இன்னொரு மாத்திரையை எடுத்துக் கொடுத்தான். அது ஒண்ணும் இல்ல சனா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம பொண்ணும் இதே மாதிரி தானே 2 அழகான குட்டி கண்ணங்களை வச்சுக்கிட்டு குட்டி கை கால் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஓடி வருவா. நீ இப்ப எல்லாம் ஒவ்வொரு தடவையும் குழந்தை மாதிரி பண்றப்போ நம்ம குழந்தைய பாக்குற மாதிரியே இருக்கு. என் பொண்ணு அப்படியே உன்ன மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆசையாய் அவன் கூற இல்லை என்னும் விதமாக மறுப்பாய் தலையை அசைத்தாள் அவள். ரிஷி கட்டி வச்ச கோட்டையை ஆள்றதுக்கு என் ரிஷி மாதிரியே ஒரு சிங்கக்குட்டி பிறப்பான். அவனோட ஒரு பார்வை போதும், மொத்த பேரும் அடங்கி ஒரு பக்கமா உட்காந்துடுவாங்க. அதே நேரம் ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்காக தன்னோட உயிரையும் கொடுப்பான். கம்பீரமோ ஆளுமையோ உள்ள ஒரு குட்டி ரிஷி தான் நமக்கு பிறப்பான்னு எனக்கு தோணுது மாமு. ஆழமாய் அவன் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தாள். அவள் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆசையை கூறினாள். அதே நேரம் ரிஷி எப்படிப்பட்டவன் என்கிற அவளுடைய அபிப்பிராயத்தையும் சொல்லாமல் அல்லவா சொல்லிவிட்டாள். தன்னவளை நினைக்க நினைக்க அவன் உடல் எல்லாம் புல்லரித்தது. முகஸ்துதி செய்வதற்காக அவனின் முன்பு அவனை புகழ்ந்தவர்கள் ஏராளம். ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் அவனிடம் வந்து அவ்வாறு சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர உண்மையிலேயே யாராவது அப்படி கூறினாலும் கூட அதில் எந்தவித கர்வமும் அவன் இதுவரை கொண்டதில்லை. ஆனால் இன்று தன்னவளின் வாயிலிருந்து இதையெல்லாம் கேட்கும் போது தன்னை மீறிய ஒரு சுகம் அவன் உடலெங்கும் பரவியது. இந்த உலகத்தில் பிறந்ததற்கான அர்த்தத்தை கண்டுகொண்டதாய் அவன் எண்ணிக்கொண்டான். சர்வ வல்லமை படைத்த ரிஷி இறக்கை இல்லாமல் தன்னவளின் வார்த்தைகளால் வானத்தில் பறந்து கொண்டிருந்தான். அவன் முகமே அவனுடைய பரவச நிலையை காட்டிக் கொடுக்க இமை மூடாமல் தன்னவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் சந்தனா. அவன் ஒவ்வொரு மாத்திரையாய் எடுத்து எடுத்துக் கொடுக்க அதை ஒவ்வொன்றாய் அவள் விழுங்கிக் கொண்டிருப்பதை அப்போது அங்கு வந்து சேர்ந்த ஷர்மி பார்த்துவிட்டு விஷமமாய் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். இதுக்காகத்தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த. நல்லா உன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு சிரி ரிஷி. பட் நீ ஆசைப்பட்ட அந்த குழந்தை ஒரு நாளும் பிறக்க போறது இல்ல. அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடும். யூ ஜஸ்ட் டோன்ட் வரி ரிஷி. தனக்கு தானே கூறிக்கொண்டவள் மனதிற்குள் ஒரு குத்தாட்டமை போட்டுக் கொண்டிருந்தாள். என்ன தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்க? அந்த மாத்திரைய குடிச்சிட்டாளா? தனக்குள் தோன்றிய அதிர்வை வெளியே காட்டிக் கொள்ளாமல் அவர் கேட்க அதை புரிந்து கொள்ளாத ஷர்மி ஆம் எனும் விதமாக மகிழ்ச்சியுடன் தலையசைத்தாள்.
நிச்சயமா இனிமேட்ல இருந்து அவ தப்பவே முடியாது. என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் பண்ணதுக்காக ரிஷி ரொம்ப வேதனைப்பட போறான். வெளிப்படையாய் கூற வசுந்தராவும் அங்குதான் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை வசதியாய் மறந்து போயிருந்தார் அவர். இவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பையன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு இவ்வளவும் பண்ணுவா அப்படின்னா இவங்களோட நோக்கம் சஜனாவை கொல்றது கிடையாது, என் பையன் ரிஷிய நோகடிக்கிறது தான். ஷிட், இது நம்ம நடக்க விடக்கூடாது. மனதிற்குள் நினைத்துக் கொண்டவர் அந்த போராட்டம் எதையும் வெளியே முகத்தில் காட்டிக் கொள்ளவில்லை. இந்நேரம் அவ செத்துருப்பாளா? நாட்டில் நரம்பில்லாமல் அவர் கேட்க அதெல்லாம் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த வசுந்தராவுக்கே கோபம் வந்தது என்னவோ உண்மைதான். என்னதான் சஞ்சனாவை அவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு முறையும் தன்னை ஒவ்வொரு நபர் ஏமாற்ற நினைக்கும் போதும் ஒவ்வொரு படிப்பினையை பெற்றுக் கொண்டவரின் மனதில் சில நல்ல எண்ணங்கள் தோன்றியிருந்தன. இப்போது தான் எதை செய்தாலும் அது இந்த குடும்பத்துக்குத்தான் தீங்காய் வந்து அமையும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் புரிய ஆரம்பித்திருந்தார். தீங்குகள் எதையும் செய்யக்கூடாது என்று ஒரு மனதாக அவர் முடிவெடுத்திருந்தாலும் சஞ்சனாவை இன்னமும் அவர் மனதளவில் மருமகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதே நிதர்சனம். நோ மம்மி, வாயில போட்டதெல்லாம் சாக மாட்டாங்க. அந்த மாதிரியோட வீரியம் உடம்பு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பரவணும். அப்புறம் அது அவ வயிற்றுல உள்ள குழந்தைய முதல்ல கொல்லும். அப்புறம் தான் சஞ்சனாவை சாகடிக்கும். யூ நோ வாட் மம்மி, ரிஷியே அந்த டேப்லெட் அவளுக்கு எடுத்து கொடுத்தான். அவனோட கையால தான் அவங்க 2 பேருக்கும் சாவுன்னு எழுதி வச்சிருக்கு போல. தன்னோட அன்பு மனைவியையும் தன்னோட பிறக்க போகும் ஆசை வாரிசும் ஒன்னா செத்து போறத பார்த்து மனசளவுல ரிஷி செத்துடுவான். ஷர்மி வஞ்சத்துடன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த வசுந்தராவுக்கு ஆனந்தமாக இருந்தது. அடுத்த நொடி யாரிடமாவது இதை கூறி உதவி கேட்கலாம் என்று அங்கிருந்து அவர் நகர கோபம் அவரையே இருவரும் வித்தியாசமாக பார்த்தார்கள். இப்ப எங்க இவங்க சொல்லாம கொள்ளாம இப்படி ஓடி போறாங்க? ஷர்மி புருவம் சுருக்கி கேட்டாள். ஏதாச்சும் அர்ஜென்டா இருக்குண்டி, ஒண்ணுக்கு போகணும் போல. அதான் சாரியா இழுத்து பிடிச்சிட்டு ஓடுறா. ஆனந்தி நக்கல் செய்ய அப்போது இருந்த நல்ல மனநிலையில் ஷர்மியும் வெகு நாள் கழித்து வாய்விட்டு சிரித்தாள். ஆனால் அவளது இந்த சிரிப்பு நிரந்தரமாய் இல்லாமல் போகப் போகிறது என்று தெரியாமல் தன் தாயுடன் மாடிப்படிகளில் இருந்து அவள் கீழே இறங்கி வர விஜயேந்திரன் அவளை தன் அருகே அழைத்தார். இது ஒரு நகை உட்காந்த இடத்துல இருந்துகிட்டு எல்லார்கிட்டயும் வேலை வாங்கிட்டு இருக்கும். தனக்குள் புலம்பியபடி வெளியில் சிரித்துக் கொண்டே அவரின் அருகில் வந்தாள் ஷர்மி. சொல்லுங்க மாமா. ரிஷி கிட்ட என்னோட போன் இருக்கு, அதை கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வரியா? விஜயேந்திரன் சொன்னதை கேட்டதும் முகத்தை சுடித்தாள் அவள். ஐயோ அங்கிள், ரிஷி மாமாவோட ரூம்குள்ள நான் எப்படி போக முடியும்? அவரோட ரூம்குள்ள அவரை தவிர வேற யாராவது போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஷர்மி அங்கிருந்து ஓடிவிட இது எதிர்ச்சியாக அங்கு வந்த ஆத்விக்கின் காதில் விழுந்தது. என்ன சொல்லிட்டு போகுது இந்த மேனாமணிக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ரிஷி அண்ணாவோட ரூம்குள்ள போச்சு. தனக்குத்தானே அவன் யோசித்துக் கொண்டிருக்க ஏதோ தவறாக தோன்றியது அவனுக்கு. குற்ற உணர்வில் இருக்கும் வசுந்தரா சஞ்சனாவை காப்பாற்றுவாரா? ஷர்மி மீது ஏற்கனவே சந்தேகம் கொண்ட ரிஷி தன் மனைவியை காப்பாற்றுவானா? ஆத்விக் ஷர்மியை பற்றி ஆழ்ந்த யோசனையில் எங்கோ ஒரு இடத்தை வெறித்தவாறு நின்று கொண்டிருக்க சட்டென அவனின் தோளில் ஒரு கரம் பதிந்தது. அதை திடுக்கிட்டவன் வேகமாக திரும்பி பார்க்க அங்கு ஆத்விக்கை குறுகுருவென்று பார்த்தவாறு நின்றிருந்தான் விக்கி. அவனை பார்த்துவிட்டு ஆத்விக் என்று பெருமூச்சு விட மற்றவனோ புரியாது நோக்கினான். என்னடா இங்க நின்றுட்டு பகல் கனவு கட்டுக்கிட்டு இருக்க? இப்பவே சாருக்கு என்ன அத்தனை பெரிய யோசனை? விக்கி கேலியாக கேட்டான். இல்ல விக்கி அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். அவன் யோசனையோடு இழுக்க விக்கியின் புருவங்கள் கேள்வியாக முடிச்சிட்டன. அந்த ஷர்மி மேனாமினிக்கு இருக்கால, இப்போ சித்தப்பா கூப்பிட்டு ரிஷி அண்ணா ரூமுக்கு போக சொன்னாரு. அதுக்கு போக முடியாது, அவரோட ரூமுக்கு போக முடியுமா அப்படின்னு ஏதோ ரிஷி அண்ணா மேல இருக்கிற பயத்துல அந்த ரூமுக்கு போகாத ஆளு மாதிரி பேசிட்டு போனான். ஆனா மீண்டும் நிறுத்தினான் அவன். ஆனா ஏதோ ஒன்று மனதை எச்சரிக்க விக்கியும் கேள்வியாக நிறுத்தினான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் ரிஷி அண்ணா ரூமுக்குள்ள போறத பார்த்தனா, அவளோட நடவடிக்கையே சரியில்லை, எனக்கு ஏதோ தப்பா தோணுது. அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஷிட் என்று கோபத்தில் காலை தரையில் உதைத்தவன் மாடிப்படிகளில் மின்னல் வேகத்தில் தாவி ரிஷியின் அறையை நோக்கிச் சென்றான். ஆத்விக்கிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் வேகமாக செல்வதற்கான காரணம் புரியாது அவனும் பின்னே ஓடினான். ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் ஷர்மியை பற்றி விக்கி நன்றாக அறிந்து வைத்திருந்தான் அல்லவா? யாருக்கும் தெரியாமல் ரிஷியுடைய அறைக்கு அவள் சென்றிருக்கிறாள் என்றால் அது சாதாரணமாக விடயம் அல்ல. ரிஷியின் உயிருக்கு அல்லது சஞ்சனாவின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த ஏதோ ஒன்று திட்டமிட்டிருக்கிறாள் என்று மட்டும் அவனுக்கு புரிந்தது. அதனாலேயே ரிஷியை எச்சரிக்கை செய்ய அவன் வேகமாக ஓட இது எதுவும் தெரியாத ஆத்விக்கிற்கு அவன் ஓடுவதை பார்த்து குழப்பம் மட்டுமே மிஞ்சியது. விக்கி ரிஷியின் அறைக்குள் நுழைய முன்னே அறை கதவை திறந்த ரிஷி அவனை கேள்வியாக நோக்க அவனோ விழிகளாலேயே எச்சரிக்கை செய்வது போல பாவனை செய்தான். அதிலேயே அவன் எதற்காக வந்திருப்பான் என்பதை புரிந்து கொண்ட ரிஷி விழிகளை அழுந்த மூடி திறந்து போகும்படி சைகை செய்ய அதை புரிந்து கொண்ட விக்கியோ தன் பின்னால் இருந்து மலங்க மலங்க விழித்துக் கொண்டு நின்றிருந்த ஆத்விக்கையும் அழைத்துக் கொண்டு மாடிக்கு ஓடினான். அடுத்த சில நிமிடங்களில் ரிஷியும் மாடிக்கு வர தன் அண்ணன்கள் இருவரின் முகத்தில் இருந்த தீவிரத்தையும் கோபத்தையும் பார்த்த ஆத்விக்கு தலையும் புரியவில்லை, வாழும் புரியவில்லை. ஆனால் அடுத்து இருவரும் பேசிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டான் அவன். அண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அந்த ஷர்மி இருக்கால, யா ஐ நோ விக்கி, அந்த ஷர்மியை ரூம்குள்ள வந்திருக்கா. சஞ்சனாவோட ரெகுலர் மெடிசன்ல அவ கொண்டு வந்து இந்த மாத்திரையை கலந்துருக்கா. ரிஷி சொல்லிக்கொண்டே கையில் மறைத்து வைத்திருந்த மாத்திரையை காட்டினான். அண்ணா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷர்மியை எப்படி பண்ணணும்? இதனால யாருக்கு என்ன லாபம்?
அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உச்சக்கட்ட அதிர்ச்சியில் ஆத்விக் கேட்க ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்துக் கொண்ட ரிஷியும் விக்கியும் ஒரு பெருமூச்சு விட்டு இதுவரை நடந்த மொத்தத்தையும் அவனுக்கு சொல்லி முடித்தனர். அத்தனையும் கேட்ட ஆத்விக் பேய் இறங்கவன் போல் அமர்ந்து கொண்டிருந்தார். ஒயிட் பிளட், சேம் பிளட். தாங்களும் இதை கண்டுபிடித்த போது இப்படித்தான் அமர்ந்திருந்தோம் என்று கூறாமல் கூறினான் அவன். ஐயோ, எமக்காதகியா இருப்ப போலயே. ஆனா அவளோட கேடுகட்ட அம்மா சேர்ந்திருக்காங்கிறது எனக்கு இப்ப ஷாக்கா இல்ல. வசுந்தரா ஆண்டி எப்படி இவங்க கூட சேர்ந்திருக்காங்கன்னு தான் தெரியல. ஆத்விக் கேட்க அதே கேள்விதான் ரிஷியின் மனதிற்குள் கோப அலைகளாய் அடித்துக் கொண்டிருந்தது. 1000 இருந்தாலும் அவர் தன்னை பெற்ற தாய். ஒரு கடுகளவு பாசம் கூடவா தனக்கு பிறக்கப் போகும் வாரிசு மீது அவருக்கு இல்லை? நினைக்க நினைக்க ஆத்திரமாய் இருந்தது ரிஷிக்கு. அவன் நினைத்திருந்தால் சொடக்கிடும் நேரத்தில் அந்த மூவரையும் ஒழித்து கட்டி இருக்க முடியும். ஆனால் அதை செய்வதற்கு அவன் தயங்க பல காரணங்கள் இருக்கத்தான் செய்தன. ஆனா ஒன்னு ரிஷி அண்ணா, நீங்க இந்த அளவுக்கு பொறுமையா இருந்து என்னோட லைஃப்ல நான் இப்பதான் பாக்குறேன். உங்களை சஞ்சனா அண்ணி ரொம்ப தான் மாத்திட்டாங்க. அவனின் மீது ரிஷியின் பார்வை படிந்திருந்தாலும் அதற்கான பதிலை விக்கியே முடிந்தான். ரிஷி அண்ணா பொறுமையா இருக்கிறதுக்கு சஞ்சனாவும் ஒரு காரணம் தான். ஏன்னா இந்த டைம்ல அவங்க பேனிக் ஆனா வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தான் ஆபத்து. ஆனா சஞ்சனா மட்டுமே ரிஷி அண்ணாவோட பொறுமைக்கு காரணமானு நீ கேட்டா அது கிடையாது. பாட்டியோட ஹெல்த்தும் இதுல இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய மன உளைச்சலால பாட்டி விழுந்து கிடக்குறாங்க. இப்போ இதுவும் அவங்க காதுல போனா அவங்க உயிருக்கே அது ஆபத்தா முடியலாம். அப்புறம் சாருவோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். இப்ப அது சாதாரண கல்யாணம் இல்ல, 2 குடும்பத்தை இணைக்க போற ஒரு அழகான பாலம். நாம அவசரப்பட்டு அதை நாமளே உடைச்சிடக்கூடாது. தட்ஸ் வை ரிஷி அண்ணாவே அமைதியா இருக்காரு. விக்கி தெளிவாக எடுத்து கூறினான். இருந்தாலும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வெளியில இருந்து வர யாராச்சும் ஆபத்துனா கூட 4-5 செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதிகமா போட்டுக்கலாம். ஆனா நிஜமான கல்பிரிட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறப்போ வாட் கேன் வி டூ? திடீர்னு ஏதாச்சும் ஒரு அவசர வேலையா வெளியில போக வேண்டி வந்துச்சுன்னா ஒண்ணு அந்த வேலையை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இல்லைன்னா யாருக்காவது ஆபத்து வந்துடாம இருக்க அவங்களையும் இழுத்துட்டு வெளியில போகணும். இது எல்லா நேரமும் சாத்தியமாகாது. ரொம்ப சரியாது. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச முடியும் கொட்டிட போதும். அப்படி நாங்க யாராச்சும் அவசரமா வெளியில போகணும்னு இருந்தா வீட்டுல உள்ளவங்களை ஒழுங்கா பாத்துக்கத்தான் இப்ப உனக்கும் சேர்த்து சீக்கிரட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இனிமே ஒழுங்கா வீட்டுல இருந்து அந்த 3 பூச்சிகளையும் கண்காணிக்கிறது தான் உன்னோட வேலை. விக்கி தீவிர முகபாவனையுடன் கூறினான். நானும் என் மேல உள்ள பாசத்துல எல்லாத்தையும் ஷேர் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஃப்ரீயா செக்யூரிட்டி கார்டு அலர்ட் பண்ணிருக்கீங்களா? ஆத்விக் கேட்டு வராத கண்ணீரை பொய்யாக அவன் துடைத்துவிட இந்த பேச்சுகளில் ரிஷியின் மனம் லயிக்கவே இல்லை. அவனுடைய எண்ணம் முழுவதும் சஞ்சனாவை சுற்றியே இருந்தது. ஆத்விக் கூறுவதைப் போல அது எப்படி ஒவ்வொரு நொடியும் சஞ்சனாவுக்கு அவன் பாதுகாப்பை கொடுக்க முடியும்? எத்தனை கோடி பாதுகாப்பு அரண்களை அவன் அமைத்தாலும் அவனே தன்னவளின் அருகிலிருந்து அவளை பாதுகாக்கும் அந்த குத்தி மற்றைய பாதுகாப்பு உத்திகளில் அவனுக்கு இருப்பதாக தோன்றவில்லை. அதே நேரம் தொழில்துறையில் அவன் பல நாட்கள் இப்படி கம்பெனி பக்கம் செல்லாமல் இருப்பது உகந்த செயல் அல்ல. ஏற்கனவே அவன் தன்னை தொட யாரும் இல்லை என்று அலட்சியத்தில் இருந்ததால் தான் தன் குடும்பத்தில் இருந்த ராஜு எனும் பெயர் கொண்ட ஒரு நச்சு கிளை வளர்ந்திருந்ததை தானே அவதானிக்க மறந்திருந்தான். இப்போது மீண்டும் அதே தவறை செய்ய அவனது மனம் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏனெனில் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்பவன் முட்டாள் என்றால் அதே தவறு நடக்கும் என்று தெரிந்தே அதை தடுத்து விடலாம் என்று மூட நம்பிக்கை வைத்திருப்பவன் அடிமுட்டாள். இத்தருணத்தில் ரிஷி முட்டாளாகவோ அடிமுட்டாளாகவோ இருக்க விரும்பவில்லை. தன் கையில் இருந்த அந்த ஒற்றை மாத்திரையை உருட்டி உருட்டி பார்த்துக் கொண்டிருந்தவன் அடுத்த நொடி யாருக்கோ அழைப்பை ஏற்படுத்தினான். அந்த குறிப்பிட்ட நபரின் அலைபேசியில் ரிஷியின் பெயர் தெரிந்த அடுத்த நொடி சற்றும் தாமதிக்காமல் அந்த அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ நவீனா, இட்ஸ் மீ ரிஷி. யாரோ பொண்ணு என்று கண்கள் மின்ன ரிஷி பேசுவதை அவதானிக்க ஆரம்பித்தான் ஆத்விக். ஆல்ரெடி ஐ ஹேவ் யுவர் கான்டாக்ட். டெல் மீ வாட்ஸ் தி மேட்டர் என்று கேட்க என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு. அந்த டேப்லெட் எதுக்காக எடுத்துக்கிறதுன்னு கொஞ்சம் எனக்கு அப்டேட் தருவியா என்று கேட்டான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற எங்க போயிட போறேன்னா அந்த டேப்லெட்டை எடுத்து வைங்க. நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க வீட்டுக்கு வரேன். நோ நவீனா, வீட்டுக்கு நான் வர வேணாம். சம்திங் இஸ் ஃபிஷி ஹியர். நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அங்க வந்துரு. வில் மீட் தேர். கண்டிப்பா அண்ணா. நவீனா அழைப்பை துண்டித்தாள். பட் நவீனா இன்னும் ரொம்ப நாளா இந்த லேப்ல வேலை செய்யல. அவ இப்பதான் ஜாயின் ஆகியிருக்கா. அவளுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? விக்கி ஏதோ சந்தேகத்தில் கேட்டான். ஷீ இஸ் த டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி ஃபேமஸ் காலேஜ்ங்கிறத மறந்துடாத விக்கி. அவள் லேப்ல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஐம் டேம் ஷுர் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு தான் போயிருப்பான். ஷீ இஸ் அ டேலண்டட் கேர்ள். ரிஷி புகழ ஆத்விக்கிற்கு தன்னை அறியாமலேயே அவளை இப்போதே பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்க ஆரம்பித்தது. இதை விக்கி கவனிக்காமல் இல்லை. இருப்பினும் ரிஷி அங்கிருந்து எழுந்து செல்லும் வரை பொறுமையாக காத்திருந்தார். சரி, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். கையோட போயிட்டு நவீனாவை பார்த்து வந்துடலாம். ரிஷி அங்கிருந்து எழுந்து செல்ல அதற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன் என்பது போல ஆத்விக்கின் முதுகிலேயே ஒன்று போட்டான் விக்கி. திடீரென வாங்கிய அடியில் ஏற்பட்ட சுள்ளென்ற வழியில் எழுந்து அவன் கத்தியே விட்டான். எதுக்கு அடிச்சே போ? ஆத்விக் 2 கைகளையும் முதுகுக்கு பின்னே கொண்டு சென்று அடி வாங்கிய இடத்தை தேய்த்தபடியே அவன் கேட்டான். என்னடா நவீனான்னு சொன்னது வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்க? அவளுக்கு உன்னை விட 3 வயசு அதிகம். நவீனா அக்கா உனக்கு. இப்போது அவன் வாங்கிய அடியை விட விக்கி கூறிய சொற்கள் தான் அவனுக்கு அதிகமாக வலித்தன. அந்த வீட்டின் கடைக்குட்டி அவன். அனைவரையும் மிஞ்சும் அழகு கொண்டவன். இன்னும் சரியான ஒரு முழுமையடைந்த ஆணின் பக்குவத்திற்கு அவன் வரவில்லை என்பதால்
ஆண்மை எனும் இலக்கணத்தையும் தாண்டி கியூட் என்று அனைவராலும் கூறப்படும் அளவுக்கு அந்த சொல்லை தனக்கென்று வாங்கி வைத்திருந்தான். தன்னை நாட்களில் அவனை சுற்றி பல பெண்கள் வட்டமிட்டு வந்திருந்தாலும் யாரின் மீதும் பெரிதாக ஈடுபாடு கொள்ளாதவன் பெரும்பாலும் ஆண் நண்பர்களுடன் மட்டுமே தன்னுடைய சகாசங்களை வைத்திருந்தான். ஆனால் இன்று அவனே எதிர்பாரா விதமாக ரிஷி கூறிய அந்த பெயரும் தான் முன்மாதிரியாக கருதும் ரிஷியே புகழ்ந்து பேசும் அந்த பெண்ணின் திறமையும் அவனை வெகுவாக கவர்ந்தது என்னவோ உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று அவன் நினைத்தானே தவிர காதல் எனும் ஒளி அதுவரை அவன் காதில் ஒலித்திருக்கவில்லை. இருப்பினும் அந்த பெண்ணுக்கு அவனை விட 3 வயது அதிகம் என்றும் அவள் அவனுக்கு அக்கா என்றும் விக்கி கூறிய பிறகு அவனை அறியாமலேயே ஒரு ஏமாற்று உணர்வு அவனுக்குள் தலை தூக்க குழம்பித்தான் போனான் அவன். ஐயோ விக்கி அண்ணா, ரிஷி அண்ணாவே அவ்வளவு புகழறாரு, அப்படி யாரோ அந்த பொண்ணுன்னு பார்க்கத்தான் ஆர்வமா இருந்தேன், அதுக்கு போய் ஏன் இப்படி வயசெல்லாம் சொல்லி அடிக்கிற? கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு அவன் கேட்டாலும் அப்பொழுதும் அழகாகத்தான் இருந்தான். இவனுடைய விடயத்தில் அழகும் அவனுக்கு ஆபத்தாகவே இருந்தது. ஏனெனில் இவன் எது செய்தாலும் அழகாக இருப்பதால் இவனுடைய கோபத்தை அந்த வீட்டில் யாரும் கண்டுகொள்வதில்லை. ரிஷியின் வீட்டில் இருக்கும் பெண்களின் மொத்த அழகையும் கொட்டி செய்தது போல இருக்கும் மீசை முளைக்காத ஆதியத்தை கண்டு அவ்வப்போது பெண்களே பொறாமைப்படுவதுண்டு. அவன் கண்களை சுருக்கி கோப பார்வை எனும் பெயர் கொண்டு விக்கியை பார்த்த நொடி திடீரென்று சிரித்தே விட்டான் அவன். ஹே, ரொம்ப பண்ணாதரா கியூட் பையா, நீ இருக்கும் வீட்டிலே இரு, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சு போயிட்டாலும் பிரச்சனை தானே, நான் கமிட் ஆகிறதுல உனக்கு என்ன போறாம என்றான் குரலை சிறுமிக் கொண்டு. நீ கமிட் ஆகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அதுக்கப்புறம் சைல்ட் அபியூஸ்னு சொல்லிட்டு உன்னை லவ் பண்ற பொண்ணை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. விக்கி அவனை கிண்டல் அடித்தான். இவ்வாறு ரிஷி வரும் வரை அவர்கள் இருவரும் அரட்டை எடுத்துக் கொண்டிருக்க தன்னுடைய அறையில் உறங்கிக் கொண்டிருந்தாள் சந்தனா. குளித்து முடித்துவிட்டு தன் இடையில் தவளை மட்டும் கட்டிக் கொண்டு வந்த ரிஷியின் கண்களில் ஒரு குட்டி மலராய் தெரிந்தாள் சந்தனா. முகத்திற்கு அருகே சென்றால் அவனது கேசத்தில் இருக்கும் நீர் துளிகள் அவளது முகத்தில் கொட்டி அவளுடைய தூக்கத்தை கெடுத்துவிடக் கூடும் என்ற பயத்தில் சற்று தள்ளியே இருந்து அவளை பார்த்துக் கொண்டிருந்தான். பின்பு மனம் கேட்காமல் அவளுடைய மேடித்த வயிற்றின் அருகே சென்றவன் தன் ஒற்றை கையை அதில் பதித்தான். நீ நிம்மதியா தூங்கு சொன்னான். உன்னோட இந்த நிம்மதி லைஃப் லாங் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நான் கேரண்டி. இந்த ரிஷிங்கிற பாதுகாப்பு அரண் உடையாத வரைக்கும் உன்னையும் நம்ம குழந்தையையும் யாராலையும் தொடரவே முடியாது, தொடரவும் விடமாட்டேன். உங்க 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஐ ப்ராமிஸ் யூ போ என்றவன் ஆழமாய் ஒரு முத்தத்தை அவளது வயிற்றில் பதிக்க அந்த உறக்கத்திலும் கூட அவனுடைய கேசத்தை காதலுடன் வருடினாள் பெண்ணவள். பின்பு நேரம் தாமதமாவதை அறிந்து அவள் நெற்றியில் ஒற்றை முத்தத்தை வைத்துவிட்டு எழுந்தவன் வேகமாய் ஆடையை மாற்றிவிட்டு ஆத்விகை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து அவனது காரில் பறந்துவிட இங்கு சஞ்சனாவுக்கு பாதுகாப்பாய் விக்கி வீட்டிலேயே இருந்தான். சஞ்சனா இந்த வீட்டிற்குள் வருவதற்கு முன்பு ரிஷி இருந்த தோற்றமே வேறு. மருந்துக்கு கூட அவனுடைய உதட்டில் புன்னகை இருக்காது. எப்போதும் விரைப்பாகவே சுற்றிக் கொண்டிருக்கும் அவன் வீட்டில் கூட ஹிட்லர் போலத்தான் நடந்து கொள்வான். இருப்பினும் இப்போது சிறிது காலமாக அவன் வீட்டில் உள்ள அனைவரிடமும் சிரித்து பேசுவதும் கலகலவென இருப்பதும் அந்த வீட்டிற்கு ஒரு புது பொலிவை சேர்த்திருந்தது. இன்று என்றும் இல்லாத ஜோடி பொருத்தமாய் ரிஷி ஆத்விகை அழைத்துக் கொண்டு வெளியே செல்வதை பார்த்த அனைவரின் முகத்திலும் ஒரு திருப்தி ஒளி வீசியது. சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அனைவருடனும் அவன் ஒன்றிவிட்டான் என்பதை அறிந்தவர்களுக்கு ஆனந்தமே மேலோங்க மாறன் குடும்பத்துடன் ஒன்றாக இருந்து சிரித்த முகமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது அனைத்தையும் மேலே தன்னுடைய அறையிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த தாத்தாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சுரேஷை பார்க்கும்போது மட்டும் அவரின் மனதிற்குள் ஏதோ ஒரு நிறுவல். அவர் சரியாக இருந்திருந்தால் இன்று இதே இடத்தில் தன்னுடைய மகளும் சிரித்து பேசியபடி அமர்ந்திருப்பாளே என்னும் ஆதங்கம் அவரின் மனதை கிளறிக் கொண்டிருந்தது. இன்று போல் அன்றும் சற்று பொறுமையாக இருந்திருந்தால் அத்தனை பெரிய விபரீதம் நடந்திருக்காதோ என்று கூட அவரது மனம் ஒரு நிமிடம் எண்ணிக்கொண்டது. ஆனால் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையின் இறுதி காலங்களில் பெறப்படும் பாடங்கள் ஏற்கனவே கிடைத்திருக்குமானால் இங்கு பல மனிதர்கள் ஆரம்பத்திலேயே செதுக்கப்பட்ட அழகிய சிற்பமாய் மாறியிருப்பார்கள். வாழ வேண்டிய வயதில் மரணத்தை அணைத்த தன் மகளின் முடிவுக்கு தானும் ஒரு காரணம் என்று தன்னையே குற்றம் சாட்டிக் கொண்டவர் மனம் முழுவதும் பாரத்தோடு ரிஷியின் அறைக்குள் சென்று சஞ்சனாவை பார்த்துக் கொண்டிருந்தார். பார்க்க பார்க்க அப்படியே அவள் அருந்ததியின் சாயல் ஒரு சிறு வித்தியாசம் கூட இல்லை. குழந்தையை சுமந்தபடி உறங்கிக் கொண்டிருந்த சஞ்சனா தாத்தாவுடைய மனதில் உறங்கிக் கொண்டிருந்த அருந்ததி என்னும் நினைவுக்கு உயிர் கொடுத்தாள். தன்னையும் மீறி அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றெடுக்க இமை மூட மறந்து தன் பேத்தியை பார்த்துக் கொண்டிருந்தவரின் நினைவுகள் இதே போல சஞ்சனாவை சுமந்து கொண்டு வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த அருந்ததியின் நினைவில் சுழல ஆரம்பித்தது. ஆத்விக்குடன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தான் ரிஷி. நவீனாவும் அந்த இடத்திற்கு இன்னும் 5 நிமிடத்தில் வந்து விடுவதாக அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்க ஒரு ஜூஸை மட்டும் ஆர்டர் செய்துவிட்டு அவளுக்காக இருவரும் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். நவீனமான பெயர்தான். அந்த பெயரை கேட்டதிலிருந்து அவளை பார்க்க வேண்டும் என்று எதற்காக தன் மனம் இவ்வளவு கூப்பாடு போடுகிறது என்று ஆத்விக் வெகுவாய் குழம்பி போனான். தன்னுடைய கை கடிகாரத்தை ஆராய்ந்தவனுக்கு ஏனோ அந்த முட்கள் மெதுவாய் நகர்வது போன்ற ஒரு மாயையை கொடுத்தது. அவள் யார் என்று அவனுக்கு தெரியாது. இதுவரை அவளை அவன் பார்த்தது கூட இல்லை. இருப்பினும் அவளுக்காக துடிக்கும் தன் மனதை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? அவள் தவித்தான் அவன். ஓ கம்மான் ஆத்விக், அவங்க உன்னை விட 3 வயசு பெரியவங்க. லூஸ் மாதிரி அவங்கள பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காத. She is like your அக்கா. Just control yourself, man. ஆத்விக் தனக்குத்தானே கூறிக்கொண்டவனுக்கு
தெரியவில்லை, இன்னும் சற்று நேரத்தில் அவனே நினைத்தால் கூட அவளிடமிருந்து அவனால் மீள முடியாது என்று. அதே நேரம் இங்கு ரிஷி பேலஸில் 2 குடும்பத்திற்குமான வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஓரளவு தீர்ந்திருந்தாலும் கடந்த காலத்தின் வடுக்களை யாராலும் மாற்ற முடியாது. அதை கிளறாமல் இருக்கும் வரைதான் அனைவருக்கும் நல்லது. ஆனால் இந்த பாழாய் போன மனம் அதை ஒரு நாளும் மறக்கப்படாது. அவ்வப்போது நினைவலைகளை மூளைக்குள் அனுப்பி மனிதர்களை இம்சை செய்வது நம் மூளை நரம்புகளுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கு. ஆத்விக்கை அழைத்துக் கொண்டு ரிஷி வீட்டிலிருந்து வெளியேற இதை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரின் முகத்திலும் ஒரு இனம் புரியாத புன்னகை தோன்றி மறைந்தது. யாருடனும் பெரிதாக ஒன்றாத ரிஷி சில காலமாக அனைவருடனும் மிக நெருக்கமாய் பழகுவது அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனதிற்குள் ஒரு புதுவித உணர்வை கொடுத்தது. தாத்தாவும் இதையேத்தான் பார்த்துக் கொண்டிருக்க அவரது நினைவுகள் இன்னும் சற்று ஆழமாய் காலம் கடந்து செல்ல அவருடைய எண்ணங்கள் முழுவதும் அவரின் மகள் அருந்ததியே நிறைந்திருந்தார். அந்த நினைவுகளுக்கு முக்கிய காரணம் இப்போது அவரின் கண்முன்னே அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்த சுரேஷ் தான். எப்படி சிரிக்கிறான் அவன்! அருந்ததி அருகில் இல்லாமல் எப்படி அவனால் சிரிக்க முடிகிறது? எவ்வளவு சிந்தித்தாலும் விடை கிடைக்காத புதிராய் அந்த கேள்வி இருக்க அவருடைய மனம் முழுவதும் ரணமாய் மாறிப்போனது. அந்த ரணத்திற்கு மருந்திடவே அடுத்த நொடி ரிஷியின் அறைக்குள் நுழைந்தார் தாத்தா. ஆரம்பத்தில் சஞ்சனாவை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அங்கிருந்து செல்ல போனவரின் கண்களில் அவளின் மேடிட்ட வயிறு தென்பட அதுவும் அவருக்கு தன் அன்பு மகள் அருந்ததியையே நினைவுபடுத்தியது. மனம் கேளாமல் சஞ்சனா உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலுக்கு அருகே ஒரு கதிரையை போட்டு அமர்ந்தவரின் கண்களுக்கு முன்னே அன்று தன்னுடைய மகள் அருந்ததி இதே போல சஞ்சனாவை சுமந்து கொண்டு அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த தருணம் நிழற்படமாய் ஓடியது. அன்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் அனைவரும் இருந்தார்கள். அநேகமானோருக்கு அன்று எந்த வேலையும் இல்லாமல் இருக்க எங்காவது குடும்பமாக வெளியே சென்று விட்டு வரலாம் என பேசிக் கொண்டிருந்தார்கள். எங்கே செல்லலாம் என ஒவ்வொருவரது விருப்பங்களையும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனப்போ அந்த வழியில ஒரு நகைக்கடையை பார்த்தேன். அங்க போகலாம். ஐ திங்க் அங்க நிறைய புது டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். வசுந்தராவின் கண்கள் ஒரு நிமிடம் அந்த கூற்றில் பலபலவென மின்னியது. எங்க போறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அருந்ததி வீட்டுக்கு வரட்டும். நீங்க எல்லாரும் உங்க ஐடியாஸை ஒரு சீட்ல எழுதி கொடுங்க. அருந்ததி எதை சூஸ் பண்றாலோ அங்கேயே போகலாம் என்று சந்திரன் சொல்லிட எரிச்சலாக இருந்தது வசுந்தராவுக்கு. சந்திரனை திருமணம் செய்து அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததிலிருந்து வசுந்தராவின் மனதிற்குள் அருந்ததி குறித்த வண்ணம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு காரணம் அருந்ததியின் அழகு. அழகே பொறாமைப்படும் பேரழகாய் இருக்கும் அருந்ததி இப்போது இருக்கும் சஞ்சனாவின் அழகின் 2 மடங்கு என்று கூட சொல்லலாம். இயற்கையிலேயே குழந்தை முகம் மாறாத அந்த பொலிவுடன் கூடிய முகத்தை யாராயிருந்தாலும் ஒரு நிமிடம் நின்று பார்த்துவிட்டு தான் செய்வார்கள். சஞ்சனா ஆளுமையின் அழகு என்றால் அருந்ததி மென்மையின் அழகு. எந்த ஆணையும் கையெடுத்து கும்பிட வைக்கும் தெய்வீக பெண்மையின் அழகு. அதனாலேயோ என்னவோ அருந்ததி பிறந்தவுடனே ஒரு தெய்வமே தங்கள் வீட்டில் ஒரு தேவதையாய் வந்து பிறந்திருக்கிறது என்றே நினைத்தனர் அனைவரும். அருந்ததி சப்த ரிஷிகளுள் ஒருவரான வசிஷ்டரின் மனைவியின் பெயராகும். மேலும் வானில் தோன்றும் ஒரு அதிர்ஷ்ட நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது. வானசாஸ்திரத்தின்படி ஆழ்கர் பெண்ணின் அருந்ததியாகும். இந்து திருமணங்களில் அருந்ததி பார்த்தல் என்பது ஒரு சடங்காக இருக்க இதுவும் ஒரு காரணம். அப்பேற்பட்ட பெயரை தான் தங்களின் வீட்டு தேவதைக்கு சூட்டி இருந்தார்கள் அவ்வீட்டு பெரியவர்கள். ஆகவே அந்த வீட்டில் அன்று முதல் இன்று வரை அருந்ததிக்கு என்று ஒரு தனி இடமும் மரியாதையும் அந்தஸ்தும் இருந்தது. வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த முதல் நாளே இதை அறிந்து கொண்ட வசுந்தரா இதற்கு பின்வரும் நாட்களில் இது அனைத்தும் தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று நினைத்து மூத்த மருமகளாக தன்னுடைய அராஜகங்களை ஆரம்பித்திருந்தார். இயற்கையிலேயே யாருடனும் முரண்படும் சுபாவம் கொன்றாத அருந்ததி வசுந்தராவை எப்போதும் அனுசரித்தே போனார். வசுந்தரா எத்தனை கொடுமைகளை அருந்ததிக்கு செய்த போதிலும் ஒரு முறை கூட அந்த செல்வ சீமாட்டி அந்த வீட்டின் மூத்த மருமகளை எதிர்த்து பேசியதே கிடையாது. அதற்கு முக்கிய காரணம் தன் அண்ணன் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பும் மரியாதையுமே ஆகும். ஒருவேளை தான் கூறிய ஏதாவது ஒரு வார்த்தை தன் அண்ணனின் மனதை பாதித்துவிடக் கூடாது எனும் ஒரே காரணத்திற்காக வசுந்தராவை அருந்ததி பொறுத்துக் கொண்டிருக்க இவ்வாறு அவள் காயப்படும் விடயம் குறித்து அந்த வீட்டில் யாரும் அறிந்திருக்கவில்லை. ஒருவேளை அன்றே யாரிடமாவது இது குறித்து அருந்ததி கூறியிருந்தால் இந்நேரம் அந்த மகராசி உயிருடன் இருந்திருப்பாளோ என்னவோ. இன்று கூட சாதாரணமாக வெளியில் செல்வதற்கு அனைவரின் விருப்பத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த போது இதிலும் அருந்ததியின் பெயரை கொண்டு வந்து சந்திரன் நுழைத்துவிட வசுந்தராவின் முகம் மட்டுமல்ல ஆனந்தியின் முகமும் கருகிப் போனது. அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. அருந்ததிக்கு இயற்கையிலேயே தங்க ஆபரணங்கள் மீதும் பணம் பொற்காசுகள் மீதும் ஆசை இருந்தது இல்லை. ஒருவரை அன்பை கொண்டும் அவர்களின் நட்பு மற்றும் நல்ல பழக்கத்தையும் கொண்டுமே அவர்களை எடை போட்டு பழக்கப்பட்ட அருந்ததி நிச்சயம் நகைக்கடைக்கு செல்வதையெல்லாம் ஆதரிக்க மாட்டாள் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். எப்ப பார்த்தாலும் அருந்ததி அருந்ததி அருந்ததி. நான் தானே இந்த மனுஷனோட பொண்டாட்டி. என்கிட்ட எங்க போகணும்னு ஒரு வார்த்தை கேட்டா குறைஞ்சு போயிடுவாரா என்ன? அந்த மேனா மெனிக்கு கிட்ட கேட்டாதான் இவரோட ஜென்ம பொருள் பூர்த்தி அடைய போற மாதிரி சும்மா அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு என்று மனதிற்குள் அருந்ததியை அவர் வெறுத்தெடுக்க அதே மனநிலையில் தான் நின்று கொண்டிருந்தார் ஆனந்தியும். அந்த வீட்டில் பிறந்த மூத்த பெண் என்கிற பெயர் மட்டும்தான் அவருக்கு இருந்ததை தவிர மீதி அத்தனையும் அருந்ததிக்கு மட்டுமே கிடைத்தது. ஆனால் அருந்ததிக்கு இப்போது கிடைக்கும் இந்த மதிப்பும் மரியாதையும் அவளாகவே அவளுடைய நல்ல நடத்தையால் சேமித்து வைத்தது என்று ஆனந்தியால் உணரக்கூட முடியாது. ஏனென்றால் ஆனந்தியை பொறுத்தவரை அருந்ததி அழகாக இருப்பதால் தான் அனைவரும் அவளை சுற்றி சுற்றி வருகிறார்கள் எனும் எண்ணம் அவரது மனதில் வேரூன்றி இருந்தது.
அண்ணா, அவ இப்போதைக்கு வரமாட்டா. அவ ப்ராஜெக்ட் விஷயமா அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நீங்க இந்த அளவுக்கு அவளை படிக்க விட்டு இருக்க கூடாது. இப்ப வீட்டுக்கு அடங்காம சுத்திட்டு இருக்கா பாருங்க. எதை வைத்து அருந்ததியை திட்டுவது என்று தெரியாமல் தன் வாய்க்கு வந்ததை வைத்து அன்றைய தலைப்பாக அவர் திட்டிக் கொண்டிருக்க தேவியின் அதட்டலில் ஆனந்தியின் குரல் அப்படியே நின்றது. வாய் இருக்குன்னு எல்லாத்தையும் பேசக்கூடாது ஆனந்தி. ஒரு பொண்ணு படிக்க கூடாதுன்னு உனக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க? உன்னையும் நாங்க அதே மாதிரிதான் படிக்க வச்சோம். ஆனா உன்னோட மரமண்டைக்கு படிப்பு ஏறல. ஆனா அருந்ததி அப்படி இல்ல. அவளா உணர்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறா. உன்னால முடிஞ்சா அவளை மாதிரி படிக்க முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு உன்னோட தரத்துக்கு அவளை இறக்க பார்க்காத. அனைவருக்கும் முன்பு கூறிவிட ஆனந்தியின் முகமே அவமானத்தில் கருத்து விட்டது. அந்த நேரத்தில் சரியாக அங்கே ஆஜரானார் ராஜேந்திரன். இப்படியே அவ மேல செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை வளர்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவளும் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். அந்த நாள் அவளை புடிச்சு உங்க மடியில வச்சுக்கோங்க. அவ புருஷன் கிட்ட கூட கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு எங்க கிட்ட இருக்கணும்னா கண்டிப்பா இருக்கலாம். உனக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு. உன் புருஷன் கூட நீயும் போயிட்டு வெளிநாட்டுல இருக்க வேண்டியதானே? அங்க போனா புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு பயத்துல தானே இங்க இருக்க. ஆனா அருந்ததி அப்படி கிடையாது. அவளை கட்டிக்க போறவங்க கொடுத்து வச்சுவேன். அவ எப்படி ராணி மாதிரி இருக்காளோ அதுக்கு சமமா தன்னோட புருஷனை ராஜா மாதிரி அவ பாத்துப்பா. தன் இளைய மகளின் புகழை அவர் பாட மற்றும் ஒரு முறை மூக்கு உடைந்தது ஆனந்திக்கு. எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்த வசுந்தரா ஒரு பக்கம், தன் தங்கையாகவே இருந்தாலும் தனக்கு போட்டி என்று ஒன்று இருக்கக்கூடாது என்று நினைத்த ஆனந்தி ஒரு பக்கம். இவர்களுக்கு நடுவில் அருந்ததிக்கு நடந்தது என்ன? அன்று வீட்டில் எல்லோரும் வெளியே செல்லலாம் என்று தாத்தா சொல்ல ஆளாளுக்கு தங்களின் ஒவ்வொரு விருப்பங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவருடைய விருப்பங்களையும் தாத்தா சீட்டுகளில் எழுதி வைத்து அருந்ததி வரும் வரை காத்திருக்க மொத்த பேருமே வாசலையும் கடிகாரத்தையும் பார்த்த வண்ணம் இருந்தனர். அருந்ததி சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னான். அவ வந்ததும் இந்த சீட்ல அவ யாரோட சீட்டை எடுக்கிறாளோ அதுல எழுதி இருக்கிற இடத்துக்கு தான் நாம போக போறோம். சீக்கிரம் வந்து தொலையவும் மாட்டான். சே, முதல்ல அவ வந்ததும் தனியா அழைச்சிக்கிட்டு போய் நான் சொல்ற இடத்துதான் நீயும் சொல்லணும்னு 2 தட்டு தட்டுவோம். இல்லனா நம்ம காரியம் நடக்காது. மனதிற்குள் நினைத்தவாறு எரிச்சலாக வாசலை பார்த்துக் கொண்டிருந்தார். சரியாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே போர்ட்டிகோவில் கார் நிற்க அதிலிருந்து இறங்கிய அருந்ததியின் முகத்தில் மருந்துக்கும் சிரிப்பில்லை. அழுது அழுது சிவந்து வீங்கிய முகத்தோடு ஒருவித பதற்றமும் பயமும் முகத்தில் தாண்டவமாட காரிலிருந்து வீட்டிற்குள் நுழைய கார் நிற்கும் சத்தம் கேட்டதுமே வாசலை ஆர்வமாக பார்த்தனர் மொத்த பேரும். உள்ளே வந்த அருந்ததியின் முகம் வாடி போயிருக்க ஆனந்தியும் வசுந்தராவும் அதை கண்டுகொண்டனர். அருந்ததிக்கு தன் தந்தையின் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவளுடைய கால்கள் தடுமாற மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியாக வைத்து தன் தந்தையை நோக்கி வந்தாள் அவள். வாமா அருந்ததி, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் வந்து இதுல ஒரு சீட்டை எடு. நீ எதை எடுக்கிறியோ அங்க நாம இன்னைக்கு போகலாம். இப்பவும் பிசினஸ் பண்ணணும்னு அலைஞ்சு முடியலடா. கொஞ்சம் வெளியே போய் சில் பண்ணலாம். அருந்ததிக்கு வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. தொண்டை அடைத்தது. அது அப்பா, அது வந்து நான். அவள் தடுமாற ஆனந்தியோ அவளின் தடுமாற்றத்தை சந்தேகத்தோடு பார்த்தான். என்னாச்சுடா? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? வேலை டென்ஷனாடா? அவளின் தலையை வருடியவாறு கேட்க இவளுக்கோ அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அருந்ததி, விஜயேந்திரன் அழைத்து தன் தங்கையின் அழுகையை பதறியபடி நோக்க ராஜேந்திரன் தாத்தாவும் அப்போதுதான் தன் மகளை கவனித்தார். என்னாச்சு அருந்ததிமா? ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்றா? மகளை தன்னை நோக்கி திருப்பி அவர் கேட்க கைகளை பிசைந்தவாறு மெல்ல வாயை திறந்து பதில் சொன்னாள் அருந்ததி. அது வந்துப்பா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அவள் மெல்ல சொல்லி முடிக்க அங்கிருந்தவர்களுக்கு காதில் சரியாகத்தான் விழுந்ததா என்று இருந்தது. என்ன சொன்ன அருந்ததி? மகள் சொன்னதை நம்ப முடியாமல் மீண்டும் கேட்டாள். நான் கர்ப்பமா இருக்கேன்பா. அவள் சொன்ன அடுத்த கணம் அருந்ததியின் கன்னத்தில் ராஜேந்திரன் தாத்தா ஒளி என்று அறைந்திருக்க அன்று நடந்த சம்பவத்தால் உண்டான அதிர்வு இப்பொழுதும் நடப்பிலும் அவருடைய உடலில் ஏற்பட்டது. அந்த அதிர்வில் கையில் இருந்த அலைபேசியை அவர் பொத்தென்று கீழே போட்டுவிட அந்த சத்தத்தில் திடுக்கிட்டு எழுந்தமர்ந்தாள் சந்தனா. தாத்தா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பதற்றமாக எழுந்து தாத்தாவின் அருகே சென்றாள். எனக்கு ஒண்ணுலமா, நீ ரெஸ்ட் எடு. என் அருந்ததியை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். தாத்தா சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேற போக சஞ்சனா எழுதெழுத குரலில் கேட்டாள். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா தாத்தா? ரொம்பவே மிஸ் பண்றேன்டா. அவளும் உன்ன மாதிரியே தான் இருப்பா. யாரையும் காயப்படுத்த மாட்டா. அவளும் மென்மையா பேசுவா. நான் அன்னைக்கு அவ பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கணும். ஒருவேளை அப்போ நான் அவளை புரிஞ்சிருந்தா என் பொண்ணு இப்போ உயிரோட இருந்திருப்பா போல. அவர் சொல்வதை கேட்ட சஞ்சனாவுக்கும் தன் அம்மாவின் நினைவுகள் மனதில் ஓட கீழுதத்தை கடித்து அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டவள் தன் மேடிட்ட வயிற்றை மெல்ல வருடி கொண்டாள். ஒருவேளை ரிஷி சொல்ற மாதிரி என் வயிற்றுல வளர்றது பொண்ணா இருந்தா கண்டிப்பா என்னோட அம்மாவாதான் இருக்கும் தாத்தா. உங்க மக உங்ககிட்ட வரப்போறாங்க. சஞ்சனா புன்னகையோடு சொல்ல தாத்தாவிற்கு ஆனந்த அதிர்ச்சியாக இருந்தது. அதே நேரம் இந்த ரெஸ்டாரண்டில் நவீனாவுக்காக காத்திருந்தனர் ரிஷி, விக்கி மற்றும் ஆத்விக். ஆத்விக்கிற்கு ஒவ்வொரு நொடியும் நவீனாவை பார்ப்பதற்கான ஆர்வம் கூடிக்கொண்டே போக சுற்றி முற்றி விடிகளை சுழலவிட்டு யாராக இருக்கும் என்று தேடிக்கொண்டே இருந்தார். ஹாய் ரிஷி சார். பின்னால் இருந்து ஒரு இனிமையான குரல் ஆத்விக்கின் இதயம் வேகமாக துடிக்க எச்சிலை விழுங்கியவாறு மெல்ல திரும்பி பார்த்தாங்க. பார்த்த மறுகணம் அவனுடைய விடிகளை அவளை விட்டு நகர்த்த முடியவில்லை. தன் முட்டை கண்களால் தன்னை குறுகுருவென்று பார்த்தவாறு அமர்ந்திருப்பவனை அதிர்ச்சியாக பார்த்துவிட்டு ரிஷியை பார்த்து இதழோடு சேர்த்து விழிகளாலும் புன்னகைக்க வாயை பிளந்து கொண்டு விழிகளை அழுந்து மூடி திறந்தான் ஆத்விக். அழகே பொறாமை கொள்ளும் பேரழகி,
என்று நினைத்தவாறு அவளையே அவனுடைய பார்வை தொடர தன் முஷ்டியால் தன் தம்பியை இடித்து நடப்புக்கு கொண்டு வந்தான் விக்கி. என்னடி பட்டி காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி இப்படி வெறிக்க பாக்குற? பயங்கர போடா ஆத்வி. அவன் எச்சரிக்க விக்கியை முறைத்தவன் மீண்டும் நவீனாவின் புறம் திரும்பி அவளையே விழிகள் மின்ன பார்த்தான். ஹாய் நவீனா, இது விக்னேஷ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திஸ் இஸ் ஆத்விக்கை அறிமுகப்படுத்தவர அதற்குள் முந்திக் கொண்டான் ஆத்விக். ஹாய் மிஸ் நவீனா, ஐ எம் ஆத்விக். யூ கேன் கால் மீ ஆத்வி. அவன் தன்னை அறிமுகப்படுத்த நவீனாவோ அவனை மேலிருந்து கீழ் விசித்திரமாக பார்த்துவிட்டு மெல்ல புன்னகை. ஷோர் ஆத்வி, நீயும் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். மேபி நான் உன்னை விட வயசுல அதிகம்னு நினைக்கிறேன், அதுக்காக அக்கான்னு சொல்லிடாத. சாதாரணமாக சொல்லி சிரிக்க ஆத்விக்கோ மூக்குடைப்பட்டது போல் ஆகிவிட்டது. ரிஷியோ ஆத்விக்கின் பாவனையை புரியாமல் நோக்க விக்கியோ வாயை பற்றிக் கொண்டு சிரித்தான். நீங்களும் தப்பி தவறி கூட என்ன தம்பின்னு கூப்பிடாதீங்க. எனக்கு தமிழையே பிடிக்காத ஒரே வார்த்தை தம்பி. சொல்லி முகத்தை உருளென்று வைக்க அவளுக்கோ ஆத்விக்கின் பாவனைகள் எல்லாம் ரசிக்க வைத்ததை தவிர வேறு விதமான எந்த உணர்வையும் ஏற்படுத்தவில்லை. அப்படின்னா இதுதான் அந்த டேப்லெட். இது என்ன மாதிரியான டேப்லெட்? எதுக்கு எடுத்துக்குவாங்க? இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு டீடைல்ஸ் வேணும். ஷோர் சார், இதை இன்னைக்கு லேப்க்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அவன் கொடுத்த டேப்லெட்டை ஒரு கவருக்குள் இட்டு தன் கைக்குள் வைத்தாள் அவள். என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய டேலண்டான பொண்ணுன்னு இந்த ரிஷி அண்ணா சொன்னாரு. அவர் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ரொம்ப புகழ்ந்து பேச மாட்டாரு. உங்களை புகழ்ந்திருக்கிறாரு. நீங்க டேப்லெட்டை பார்த்தே டீடைல்ஸ் சொல்ல மாட்டீங்களான்னு கேலியாக ஆத்விக் கேட்க அவனை மேலிருந்து கீழ் ஒரு பார்வை பார்த்தாள் நவீனா. டேப்லெட்டோட வெளி தோற்றம் சாதாரண மருந்து மாதிரி இருந்தாலும் உள்ள இருக்கிற மூலப்பொருள் தான் முக்கியம். நோயை குணப்படுத்தவும் செய்யும், ஒரே அடியா உயிரை எடுக்கவும் செய்யும். டெஸ்ட் பண்ணாம கண்ணால பார்த்து எந்த டீடைல்ஸும் சொல்ல முடியாது. தெளிவாக சொல்லி புரிய வைக்க ஓஹோ என்று ஏதோ புரிந்தது போல் ராகம் எடுத்தான் ஆத்விக். அதே நேரம் தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தவாறு ரிஷியின் கதறலுக்காக காத்திருந்தாள் ஷர்மி. தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தவாறு ரிஷியின் கதறலுக்காக காத்திருந்தாள் ஷர்மி. ஆனந்தியும் அறையில் இருந்த சோபாவில் சொகுசாக அமர்ந்து பாதாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்க வாசலை பார்ப்பதும் நேரத்தை பார்ப்பதுமாக பதற்றமாக இருந்தாள் அவள். என்னவ மருந்து சாப்பிட்டு ரொம்ப நேரமாகுது, இப்ப வரைக்கும் எந்த சத்தத்தையும் காணோம். அதித்தி சொன்ன மாதிரி பார்த்தா இப்போ அது தன்னோட வேலையை காட்டி இருக்கணுமே. வெளியில போலாமா வேணாமான்னு கூட தெரியலையே. மனதிற்குள் புலம்பிய வண்ணம் தடுமாறிக் கொண்டிருக்க இதை ஆனந்தியும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். ஏ ஷர்மி, இப்ப என்ன யோசிச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்க? ஒருவேளை மாட்டிக்குவோன்னு பயமா? நக்கல் தொனியில் அவர் கேட்க அவரை முறைத்து பார்த்தாள் அவள். நான் மாட்டிக்கிட்டா முதல் வேலையா ஒன்னதான் காட்டி கொடுப்பேன். அவள் முறைப்போடு சொல்ல இவருக்கோ பக்கென்று இருந்தது. என்னடி சொல்ற? அதிர்ந்து போய் அவர் கேட்டார். சே, அதெல்லாம் விடு. சஞ்சனாவோட மருந்துல அந்த டேப்லெட்டை நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன். அவ மருந்து சாப்பிட போறேன்னு கிளம்பியே ரொம்ப நேரம் ஆகுது. இந்நேரம் அவ கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா வெளியில இருந்து ஒரு எஃபெக்ட் இல்ல. நெற்றியை நீவி விட்டவாறு சொல்ல ஆனந்தியும் இப்போதுதான் அதை யோசிக்க துவங்கினார். கொஞ்சம் இரு ஷர்மி, நான் போய் எதுக்கும் பாத்துட்டு வரேன். ஆனந்தி சொல்லிக் கொண்டே வெளியே போனவர் அடுத்த சில கணங்களில் பதறி அடித்துக் கொண்டு அறைக்குள் வந்தார். அங்க சஞ்சனா. அவர் வார்த்தைகள் வராது தடுமாற தன் அம்மாவை புரியாது பார்த்தவள் அவரை தாண்டி வேகமாக வெளியே சென்றார். அங்கு ஹாலில் இவர்களை தவிர மற்ற அனைவருமே ஒன்றாய் சேர்ந்து பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டு நேரத்தை கழிக்க ஷர்மிக்கு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று மட்டும் புரிந்தது. என்று தரையை கோபத்தால் உதைத்தவள் மீண்டும் அறைக்குள் நுழைந்து அதித்திக்கு அழைக்கப் போக சரியாக அதித்தியின் அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள் ஷர்மி. ஐ நோ எவ்ரிதிங். இன்னைக்கு நான் சொன்ன இடத்துக்கு சீக்கிரம் வா, பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதோடு அழைப்பை துண்டித்தவள் வேக வேகமாக தயாராகி அவள் சொன்ன இடத்திற்கு செல்லவென மாடியிலிருந்து கீழே இறங்க மகத்தியின் குரல் அவளை தடுத்தது. ஏ ஷர்மி, நாளைக்கு ஷாப்பிங்க்கு நீயும் வரியா? என்ன திடீர் ஷாப்பிங்? திருமண விடயத்தையே மறந்து போய் கேட்டாள் அவள். ஏய், என்ன மறந்துட்டியா? இன்னும் 3 வீக்ஸ்ல ஏன் வெட்டிங்? சோ ஷாப்பிங் பண்ண வேண்டாமா? ஷர்மிக்கு இது ஒன்றுதான் குறைச்சல் என்று நினைக்க தோன்றியது. நான் தனியா ஷாப்பிங் பண்ணிக்கிறேன், நீங்க நாளைக்கு போங்க. பக்கத்தில் தன்னை கண்டுகொள்ளாதது போல் அமர்ந்திருந்த சஞ்சனாவை மேலிருந்து கீழ் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியேற வசுந்தராவோ செல்லும் ஷர்மியை சந்தேகமாக பார்த்தார். இவ இப்ப எங்க போறா? ஒருவேளை இவன் நம்ம கிட்ட எதையாச்சும் மறைக்கிறாளா? இருக்கும். ஆனா இவ்வளவு ஸ்பீடா போறானா? ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் என்று மட்டும் உள்ளுக்குள் யோசித்துக் கொண்டார் வசுந்தரா. அன்று மாலை தன் அறை கதவு தட்டப்படும் சத்தத்தில் கதவை திறந்த விக்கி முன்னே நின்றிருந்த ஆத்விக்கை புரியாது பார்க்க அவனோ ஒரு கையில் பீட்சா மற்றும் மற்ற கையில் பெப்சி பாட்டிலோடு நுழைந்தான். டேய், இங்க என்னடா பண்ற? அம்மா, இதெல்லாம் என்ன? விக்கி புரியாமல் கேட்டான். என் பார்த்தா தெரியல, பீட்சாவும் பெப்சியும் உனக்கு தான் பிடிக்கும்ல? சாதாரணமாக சொன்னான் ஆத்விக். எனக்கு பிடிக்கும் தான், பட் உண்மையை சொல்லு, சாருக்கு என்ன காரியம் ஆகணும்னு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு அவன் கேட்க வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டான் ஆத்விக். அவனின் முகபாவனையை புரியாது பார்த்த விக்கிக்கு சுத்தமாக காரணம் தெரியவில்லை. இப்ப எதுக்கு அசிங்கமா வெட்கப்பட்டு என் உயிரை வாங்குறேன்? பார்க்க சகிக்கல, என்னன்னு சொல்லித்தல. அவன் கடுப்பாக சொல்ல சட்டென அவனுடைய காலில் பொத்தென்று விழுந்தான் அவனுடைய தம்பி. அண்ணே, நீதான் எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? ரிஷி அண்ணா கிட்ட இதை போய் கேட்டா அவ்வளவுதான். நீதான் ஏதாச்சும் பண்ணணும். ஆத்விக் கெஞ்சிக் கொண்டே போக தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் அவன் சொன்ன கதையில் புரியாது விழித்தான் விக்கி. புரியல.
தன் காலில் விழுந்திருந்தவனை எழுப்பக்கூட செய்யாது அவன் சொல்ல, கல் நெஞ்சக்காரன் எழுப்பி விடுறானா, காலில் கிடக்கட்டும்னு அப்படியே இருக்கான் வருபாவி. மனதிற்குள் திட்டிக் கொண்டே எழுந்தவன் நவீனா என்று அவளுடைய பெயரை சொன்னதுமே மற்றவனுக்கு விடயம் புரிந்து போக கைகளை கட்டி அவனை ஆழ்ந்த பார்வை பார்த்தான். எனக்கு நவீனாவோட நம்பர் வேணும், ஸ்டடீஸ்ல சின்ன டவுட்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட தான் கிளியர் பண்ணணும்னா. ஆத்விக் அப்பட்டமாக அசடு வழிய விக்கியின் பார்வையோ அவனை துளைத்தெடுத்தது. ஆர்த்தி, நான் அகைன் சொல்றேன், அந்த பொண்ணு உன்னை விட 3 வயசு பெரியவன், இது சரியா வராது, சும்மா மனசுல ஆசையை வளர்க்காத. விக்கி எச்சரிக்கை செய்ய ஆத்விக்கோ அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை. யூ நோ வாட்னா, கிரிக்கெட்டர் சச்சினை விட அவரோட வைஃப் அஞ்சலி 5 வருஷம் பெரியவங்க, ஹாலிவுட் ஹீரோ ஜோனஸை விட பிரியங்கா சோப்ரா 10 வருஷம் பெரியவங்க. இவங்க லிஸ்ட்ல நானும் அடுத்ததா வரலான்னு இருக்கேன். திஸ் இஸ் நாட் அ பிக் டீல் இன் திஸ் ஜெனரேஷன். ஆத்விக் அசால்ட்டாக தோளை கொடுக்க விக்கியோ இரு பக்கமும் சலிப்பாக தலையாட்டி விடிகளை உருட்டினான். ஏதோ பண்ணி தொலை, நான் தான் நம்பர் தந்தேன்னு மட்டும் சொன்னேன், அவனை கொண்டு விடுவேன். விக்கி ஒரு மிரட்டலை விட்டு தன் அலைபேசியில் இருந்த நவீனாவின் எண்ணை கொடுக்க, லவ் என்ற பெயரில் தன் அலைபேசியில் அவளுடைய எண்ணை சேமித்துக் கொண்டவன் சந்தோஷத்தில் விசிலடித்தவாறு வெளியே சென்றான். இதை பார்த்த விக்கிக்கு தான் அவனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகிறோ என்று உள்ளுக்குள் திக் திக் என்று இருந்தது. இங்கு தனதரையில் ஆளுயர கண்ணாடியின் முன் நின்றிருந்த சஞ்சனா அணிந்திருந்த சேலையை நகர்த்தி தன் நீடித்த வயிற்றை வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்க, அப்போதுதான் அறைக்குள் நுழைந்த ரிஷி மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கதவு நிலையில் சாய்ந்தவாறு தன்னவளை ரசித்துக் கொண்டிருந்தான். முதுகை துளைத்தெடுக்கும் பார்வையை உணர்ந்து சட்டென திரும்பிய சஞ்சனா தன்னவனை பார்த்ததும் வெக்கப்பட்டு நாக்கை கடித்து தலையை குனிந்து கொண்டாள். ஏற்கனவே அவளுடைய அழகில் மயங்கி இருக்கும் ஆடவனுக்கு இப்போது தாய்மை கொடுத்த புது பொழிவில் மேலும் அழகு கூடி புது புது பாவனைகள் காட்டுபவளை பார்க்க பார்க்க போதை ஏறியது. மை ஸ்வீட் ஹார்ட். சஞ்சனாவை மெல்ல நெருங்கியவன் அப்படியே பூ குவியலாய் கையில் ஏந்தி அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தான். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவள் ஆரம்பிப்பதற்குள் அவளின் பாதங்களை தன் மடியின் மீது வைத்து அழுத்திவிட ஆரம்பிக்க அவளுக்கோ ஒரு மாதிரி ஆகிவிட்டது. தொழில்துறையில் எத்தனை பெரிய ஜாம்பவானவன் இந்த பெண்ணின் பாதங்களை அழுத்தி விடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய எதிரிகள் கூட நம்புவார்களா என்பது சந்தேகம்தான். ரிஷி விடுங்க, என்ன பண்றீங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. அவள் பதற்றமாக சொன்னாள், என் பொண்டாட்டிக்கு நான் பண்றேன், இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னா? அவன் இதழ்கள் சொல்ல அவனுடைய கரம் தானாக அவனுடைய வேலையை செய்ய உதட்டை பிடித்துக் கொண்டு அவனையே பார்த்திருந்தாள் சஞ்சனா. அவளுடைய பாதங்களை மென்மையாக அழுத்திவிட்டு ஒவ்வொரு விரலாக பிடித்துவிட அத்தனை சுகமாக இருந்தது அவளுக்கு. என்ன தவம் செய்தேன் நான் என்று கூட அவளுடைய மனம் தன்னைத்தானே கேள்வி கேட்டு ஆனந்தத்தில் ஆழ தன்னவனுடைய கேசத்தை லேசாக வருடிவிட்டாள். அவளை நிமிர்ந்து பார்த்த ரிஷி என்ன என்று விழிகளால் கேட்க இதழை குவித்து முத்தம் ஒன்றை அவள் வழங்க ஒரு பெருமூச்சு விட்டவாறு எழுந்து அவள் அருகே அமர்ந்தான் ரிஷி. என கொல்லுடி சனா, இரக்கமான குரலால் சொன்னவாறு தன்னவளை தன்னை நோக்கி இழுத்தவன் இரு கண்ணங்களை தாங்கி அவள் இதழை கவ்வி இருக்க அவனின் பிடரி முடியில் விரல்களை நுழைத்து தன்னோடு அழுத்தியவள் அப்படியே அவனுடைய மடியின் மீது அமர்ந்து கொண்டாள். அவனும் அவள் இடையை தன் வலிய கரத்தால் வளைத்து அவளுக்கு மூச்சு விட மெல்ல விலகுவதும் மீண்டும் அவள் இதழை சிறைப்பிடிப்பதுமாக இருக்க அவனின் இதழ் செய்யும் மாயத்தால் இறங்கித்தான் போனாள் சஞ்சனா. அதே நேரம் அந்த ரெஸ்டாரண்டில் பிரைவேட் டேபிள் ஒன்றில் அதித்தி அமர்ந்திருக்க அவளுக்கு எதிரே அமர்ந்திருந்தாள் ஷர்மி. அவள் தப்பிச்சிட்டான், கண்டிப்பா அந்த ரிஷி தான் காப்பாத்தி இருக்கணும். ஆனா ஒருவேளை ரிஷி மட்டும் கண்டுபிடிச்சிட்டா? பயந்த குரலில் சொன்னபடி ஷர்மி நிறுத்தினாள். ஐநா போட்டும், இப்ப அந்த டேப்லெட் அவன்கிட்ட சிக்கி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உறுதியான குரலில் சொன்னால் அதித்தி. ஷர்மிக்கு தூக்கி வாரி போட்டது. ஓ கமான் அதித்தி, நீ ரொம்ப கூலா சொல்ற. அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு திக் திக் நிமிடங்கள் மாதிரி இருக்கு. என்னால சரியா தூங்க கூட முடியல, தலையெல்லாம் வலிக்குது. தப்பி தவறி தூங்கினாலும் மூச்சு விட கஷ்டமா இருக்கு. தன் கஷ்டத்தை நெற்றியை நீவி விட்டவாறு ஷர்மி கூறினாள். ஏய், நம்ம மர்டர் பண்றதுக்கு கூட்டு சேர்ந்திருக்கோம். நீ என்னமோ என்ன உன்னோட பிரைவேட் டாக்டர்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. சஞ்சனா அப்புறம் ரிஷி பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் இருந்தா சொல்லு. அதை விட்டு உனக்கு சளி பிடிச்சது, காலு சுளுக்குலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவளை ஒரு விசித்திர பார்வை பார்த்து கேட்டாள் அதித்தி. நீ வேற கிண்டல் பண்ணாத அதித்தி. இன்னைக்கு ரிஷியோட கதல் அந்த வீடு ஃபுல்லா எதிரொலிக்கும்னு எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்த தெரியுமா? எவ்வளவு டைம் ஆகியும் ஒரு சத்தம் கூட வரல. ஒரு டவுட்ல தான் அம்மாவை அனுப்பி பார்க்க சொன்னேன். பார்த்தா சொகுசா ஹால்ல எல்லாரும் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா மகாராணி. அவளை அப்படியே பார்க்க பத்திக்கிட்டு வருது. தன் எண்ணம் மொத்தத்தையும் அவள் கொட்ட அதிதிக்கும் அதுதானே தேவை. முடிந்த அளவு ஷர்மியை ஏற்றிவிட்டுக் கொண்டிருந்தாள். நீயும் அம்மாவும் மட்டும் எல்லாத்தையும் பண்ணி மாட்டிக்காதீங்க. வேலையை எல்லாத்தையும் பிரிச்சு தனித்தனியா பண்ணுங்க. நீ அந்த டேப்லெட் எடுத்துட்டு போனதுக்கு பதிலா அந்த வீட்டுல வசுந்தரான்னு ஒரு லூசு கேரக்டர் உப்புக்கு சப்பானியா தெரிஞ்சுட்டு இருக்கோம்ல, அதோட கையில கொடுத்து விட்டுருக்கலாம்ல. அவசரத்துக்கு மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக அந்த கேரக்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாய்ப்புகள் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோ.
அதித்தி ஐடியா கொடுக்க அலட்சியமாய் வந்தது ஷர்மியின் பதில். உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா என் கூட சேர்த்து விடுறதுக்கு? நீ சொல்றதுக்கு முன்னாடி அவளை என் கேங்ல நான் சேர்த்துக்கிட்டேன். பட் என்னோட அம்மா அப்பப்போ அந்த வசுந்தரா கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உளறி வைக்கிறாங்க. என்னோட அண்ணன் ரிஷி கொண்டதை கூட அவகிட்ட போயிட்டு உளறி வச்சுட்டாங்க. சோ இதுக்கு ரெண்டையும் ஒரே இடத்துல வைக்கிறது சேஃப் கிடையாது அதித்தி. அவள் கூறுவது அதித்திக்கு நன்றாகவே புரிந்தது. இந்த மாதிரி ஆபத்தான வேலைகளை எல்லாம் செய்யும் போது ரகசியங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் அவளுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி யாரேனும் அதை வேறு ஒருவரிடம் சொல்லிவிட்டால் அந்த மொத்த வேலையும் பாழாய் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் ஆனந்தி செய்கிறார் என்றால் அவர் உண்மையில் ஆபத்தானவர் தான் என்பதை புரிந்து கொண்டால் அதித்தி. தன்னுடைய திட்டத்திற்கு தேவையான ஷர்மியை மட்டும் வைத்துவிட்டு அவருடைய அம்மாவான ஆனந்தியை இதிலிருந்து கழற்றிவிட அப்பொழுதே உபாயம் ஒன்றை கண்டுபிடித்தார். ஷர்மியை ஏற்றிவிட்டு பார்த்தவரின் இதழ்கள் ஏளனமாய் வளைய இதையெல்லாம் கண்டுகொள்ளும் மனநிலையில் ஷர்மி இருக்கவில்லை. சரி, ஓகே ஷாமி, நீ வீட்டுக்கு போ. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணு. அதே மாதிரி எனக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உனக்கு கால் பண்றேன். அது தவிர நடுவுல தேவையில்லாம நம்ம பேசிக்க வேணாம். இந்நேரம் அந்த ரிஷிக்கு நம்மளை பத்தி ஏதாச்சும் டவுட் வந்திருந்தா அதை கிளியர் பண்ற வேலையை பாரு. ஏற்கனவே குழப்பத்தில் இருந்தவள் மேலும் குழம்பியவளாய் தலையை மேலும் கீழும் மாட்ட அவளிடமிருந்து விடை பெற்றுவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள் அதித்தி. சிறிது நேரம் அங்கு அமர்ந்திருந்து யோசித்துக் கொண்டிருந்த ஷர்மி பின் பெருமூச்சு விட்டு எழுந்து செல்ல இது அத்தனையையும் பின்னாலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த வசுந்தராவுக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. ஆரம்பத்தில் இத்தனை நாட்கள் தொடர்பில் இல்லாத அதித்தியை ஷர்மியுடன் பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சியாக இருக்க அடுத்து அவர்கள் தன்னை வைத்து பேச பேச ஸ்தம்பித்து போய்விட்டார் அவர். ஷர்மியிடமிருந்தும் அதிதியிடமிருந்தும் இந்த ஏமாற்றத்தை கொஞ்சமும் அவர் எதிர்பார்க்கவில்லை. தன் மகனை எதிர்த்தல்லவா அவர்களை நம்பினார். இப்போது எல்லாமே தலைகீழாக மாறி நிதர்சனம் புரிய மொத்தமாக உடைந்து போய்விட்டார் வசுந்தரா. இவங்க கூட தான் இத்தனை நாளா நான் பழகிட்டு இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன நினைச்சு அருவருப்பா இருக்கு. என்னை மாட்டி விட்டுறதுக்காக தான் அவங்க கூட என்ன சேர்த்து விட்டுருக்காங்கன்னு தெரியாம இத்தனை நாளா அவங்க கூட பழகிட்டு இருந்திருக்கேன். அவங்களுக்காக என் மகனை கூட எதிர்த்தேன். சஞ்சனா மேல இருந்த கோபத்துல அவ வயித்துல வளர என் பேரனை பத்தி கூட நான் யோசிக்கல. அவ மேல கோபம் இருக்கலாம், ஆனா என்ன இருந்தாலும் அவ வயித்துல வளர்ற குழந்தை என் மகனோட குழந்தை, என்னோட பேரன். அவங்களால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ஆனா வசுந்தரா மனம் திரும்பி யோசித்துக் கொண்டிருக்க அப்போதுதான் மூளைக்கு ஒன்று உரைத்தது அவருக்கு. ஆனா என்னால எப்படி காப்பாற்ற முடியும்? அவங்கள பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ஷர்மி சும்மா இருக்க மாட்டா. இதுக்கு முன்னாடி நடந்தது அத்தனைக்கும் நான் தான் காரணம்னு ரிஷி கிட்ட சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் நடந்துகிட்டதை வச்சு அவனும் நம்பிடுவான். எதை வச்சு நான் அவன்கிட்ட நான் திருந்துட்டேன்னு நிரூபிப்பேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. வசுந்தரா தன் நெற்றியை நீவி விட்டவாறு யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு தலைவலியே வந்துவிட்டது. அதைவிட அதிகமாக மனவலியும் மிஞ்ச அதற்கு மேல் அங்கு இருக்காது வீட்டிற்கு சென்று விட்டார் அவர். அன்று இரவு அலைபேசி திரையில் தெரிந்த நவீனாவின் எண்ணிற்கு அழைப்பதும் பின் பதறிக்கொண்டு அழைப்பை துண்டிப்பதுமாக இருந்தான் ஹாத்விக். பெண்களுடன் அவ்வளவாக பழகாவிட்டாலும் அவர்களுடன் ஏதோ அவ்வப்போது அவன் பேசியிருக்கிறான். ஆனால் இவருடன் பேசும்போது மட்டும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு படபடப்பு என்று பெருமூச்சு விட்டு நவீனாவின் எண்ணிற்கு அழைப்பை ஏற்படுத்தி சிறு படபடப்போடு ஹாத்விக் காத்திருக்க சில கணங்களிலேயே அழைப்பை ஏற்றாள் நவீனா. ஹலோ, புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் யாரென்று தெரியாமல் கேட்டாள் அவன். ஹலோ நவீனா, திஸ் இஸ் ஹாத்விக். என்ன மறந்துருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அவ்வளவு சீக்கிரம் மறக்கிற ஆளா நானு? சற்றே பெருமையாக சொன்னான். சாரிங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே சொன்னாள் அவள். ஹாத்விக்கு அவள் தெரியாது என்று சொன்னதும் சப்பென்று ஆகிவிட்டது. இந்த அவமானம் உனக்கு தேவையா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். நவீனா, நான் உங்க ரிஷி சாரோட தம்பி. இன்னைக்கு கூட அந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா? சுரத்தே இல்லாத குரலில் ஞாபகப்படுத்தினான். சாரி ஆத்வி, நான் மறந்துட்டேன். அவள் சொன்னதும் அவளின் ஆத்வி என்ற அழைப்பில் பரவசமாகிவிட்டான் ஆத்விக். இட்ஸ் ஓகே, மறக்கிறதுங்கிறது மனுஷனுக்கு இருக்கிறது தானே. ஆமா, இப்ப எதுக்கு கால் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, அண்ணா டேப்லெட் கொடுத்தாரு, அதை பத்தி ரிசர்ச் பண்ணீங்களா? ஏதாச்சும் தெரிஞ்சுதா? உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இந்த நேரத்துல தான் கால் பண்ணி இதை பத்தி கேட்கணுமா? கடுப்பாக அவள் சொல்லவும் ஆத்விக்கோ அவளுக்கு கேட்காதவாறு வாயை கொத்தி சிரித்துக் கொண்டான். நான் நாளைக்கு ரிஷி சார் கிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. நீங்களும் எதுவும் கண்டதை யோசிக்காம போய் தூங்குங்க. அவனின் பதிலை கூட எதிர்பார்க்காது அழைப்பை துண்டித்துண்டான். அவளுடன் பேசிவிட்ட சந்தோஷத்தில் இவன் கட்டிலில் துள்ளி குதிக்க நவீனாவோ இந்த திருப்பணத்தை எவன் நம்பர் கொடுத்தது, சம்திங் ராங் என்ற தீவிர யோசனையில் இருந்தான். அடுத்த நாள் நடக்கப் போகும் விபரீதம் தெரியாது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் மொத்த குடும்பமும். அதித்தி மற்றும் ஷர்மி பேசியதை நினைத்து இரவு முழுக்க தூக்கமே இல்லை வசுந்தராவுக்கு. அவர்களிடம் தான் ஏமாந்ததை நினைத்து ஆதங்கத்தில் இருந்தவருக்கு எப்படியாவது அவற்றிடமிருந்து குழந்தையையும் சஞ்சனாவையும் காப்பாற்ற வேண்டும் என்று மட்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களை எதிர்த்து எப்படி சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. தங்களுக்கு எதிராக வசுந்தரா இருக்கிறார் என்று தெரிந்தாலே இவரை பற்றிய உண்மைகளை ரிஷியிடம் சொல்லிவிடுவார்கள். அதையே நினைத்து ஆழ்ந்த யோசனையில் இருந்தவளுக்கு எப்போது தூங்கினோம் என்று கூட தெரியவில்லை. அடுத்த நாள் எழுந்தும் மனம் ஒரு மாதிரி இருக்க முதல் வேளையாக காலையிலேயே கோயிலுக்கு சென்றார் வசுந்தரா. கோயிலுக்குள் நுழைந்து கடவுளை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்த ஒரு தூண் ஒன்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தவருக்கு மனம் முழுக்க வேதனை மட்டுமே மிஞ்சி இருந்தது. எத்தனை பெரிய பாவத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் வளர்த்த மகளான சாருவுக்கு செய்துவிட்டோம் என்று கூட மனம் யோசித்து தன்னை தானே நொந்து கொள்ள அப்போதுதான் அவருக்கு அந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது.
இதே போல நிறைமாத கர்ப்பிணியான அருந்ததி கண்களிலிருந்து கண்ணீர் வழிய சோகமே உருவமாய் இதே தூணில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் போது தான் செய்த கேவலமான காரியம் அவரின் மனதை குத்தி கிழித்தது. அன்று தன் வாழ்க்கையில் நடக்கும் குழப்பங்களை எண்ணி விழிகளிலிருந்து விழிநீர் ஓட மனவேதனையோடு அந்த கோயில் தூணில் அருந்ததி சாய்ந்து அமர்ந்திருக்க அப்போதுதான் கோயிலுக்குள் நுழைந்த வசுந்தராவின் விழிகளுக்குள் சிக்கினார் அருந்ததி. அன்று அவள் கர்ப்பமாக இருப்பதை சொன்னதுமே கன்னத்தில் அறைந்த ராஜேந்திரன் அப்போதே அவளை வீட்டிலிருந்து துரத்தி விட்டிருக்க இன்றுதான் பல மாதங்கள் கழித்து அருந்ததியை காண்கிறார் வசுந்தரா. பார்த்ததுமே விஷமமாக உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டவர் அவளை காயப்படுத்தவென்றே அவளின் அருகில் சென்று நிற்க அரவம் உணர்ந்து நிமிர்ந்து பார்த்த அருந்ததிக்கு நீண்ட நாட்கள் கழித்து தன் அண்ணியை பார்த்ததும் அத்தனை சந்தோஷம். அண்ணி எப்படி இருக்கீங்க? ரிஷிக்குட்டி எப்படி இருக்கா? அப்பா நல்லா இருக்காரா? அவர்தான் என் மேல கோபமா இருக்காரு. நீங்களாச்சும் குழந்தை கூட்டிட்டு என்னை பார்க்க வந்திருக்கலாம்ல. வெகுளியாக பேசிக்கொண்டே போக வன்மமாக சிரித்தார் வசுந்தரா. ஓ மேடம், முறைப்படி கல்யாணம் பண்ணி தானே புகுந்து வீட்டுக்கு போயிருக்கீங்க. உன்னை பார்க்க நான் குடும்பத்தோட வர்றதுக்கு இவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணிட்டு எப்படி உன்னால சாதாரணமா இருக்க முடியுது? நாட்டில் விஷத்தை தடவியது போல பேச விழிகள் கலங்கிய அருந்ததிக்கு என்ன பதில் சொல்வது என்று கூட தெரியவில்லை. அண்ணி அப்படி இல்ல அண்ணி, தினமும் அப்பாவையும் அண்ணன்களையும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் குடும்பத்தை மறந்து என்னால எப்படி இருக்க முடியும்? என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பா ஏத்துக்க மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அண்ணி. வாய மூடுடி. இருக்கும் இடத்தை கூட மறந்து கத்தினார் வசுந்தரா. சே, ப்ராஜெக்ட் போய் சொல்லி எவனோ ஒருத்தன் கூட படுத்து புள்ளிய சுமந்துட்டு வந்தவதான நீ. உனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லடி. இப்படி காரியத்தை பண்ண நீ எல்லாம் நல்லா இருந்துடுவியா? என்ன ஆட்டம் ஆடின? உனக்கு இது தேவைதான்? தன் முன் நிற்பவள் ஒரு நிறைமாத கர்ப்பிணி என்று கூட பாராமல் அத்தனை கொடிய வார்த்தைகளை கக்க எதுவும் பேசாது முகத்தை மூடி அழுதவாறு நின்று கொண்டிருந்தாள் அருந்ததி. அப்போது அவளை காயப்படுத்தி விட்டோம் என்ற திருப்தியில் இருந்தவருக்கு இப்போது தான் செய்த காரியத்தை நினைத்து மனம் முழுக்க பாரத்தை சுமப்பது போல இருந்தது. என்ன மன்னிச்சுதா இருந்தது. நீ இப்ப உயிரோட மட்டும் இருந்திருந்தா உன் கால்ல கூட விழுந்திருப்ப. அன்னைக்கு உன் மனசை நோகடிச்சதுக்கும் உன் பொண்ணு சஞ்சனாவை நான் காயப்படுத்தினதுக்கும் கடவுள் நல்ல தண்டனையா கொடுத்துட்டாரு. என்ன மன்னிச்சிடுமா? சிறிது நேரம் நடந்த சம்பவங்களை மீட்டி மனதால் அருந்ததியிடம் மன்னிப்பு வேண்டியவர் பின் அங்கிருந்து வெளியேறி வீட்டிற்கு செல்ல இங்கு ரிஷியின் ஆபீஸில் அவன் முன் அமர்ந்திருந்தாள் நவீனா. தன் கையில் இருந்த ஃபைலை அவன் முன் அவள் நீட்ட அதை வாங்கி படித்தவனின் நெற்றி நரம்புகள் புடைக்க முகமும் விழிகளும் கோபத்தில் சிவந்தன. சார், இது ரொம்ப டேஞ்சரான டேப்லெட். உங்களுக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ரொம்ப ரேர். யாராவது இதை சாப்பிட்டாங்கன்னா முதல்ல அவங்களோட உடல்ல உள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸா டேமேஜ் ஆகும். அதோட பெயினை ஒரு சாதாரண மனுஷனால தாங்கிக்கவே முடியாது. அதுலயே அந்த மனுஷன் பாதி செத்துருவான். அப்புறம் முழுசா அவனை கொன்னுடும். இதை சரி பண்ண எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, மருந்தும் கிடையாது. சாதாரண மருந்தோட தோற்றத்துல இருக்கிறதால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார். அவள் சொல்ல சொல்ல இவனுக்கோ கோபத்தை தாண்டிய ஆத்திரம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அன்று பாட்டியின் நிலைமையை கருதி சாருவின் விஷயத்தில் அமைதியாக இருந்தவனுக்கு இந்த விடயத்தில் பொறுமையாக இருக்க முடியவில்லை. விட்டால் கொலை செய்து விடுவேன் என்ற ஆத்திரத்தில் இருந்தவன் மொத்த கோபத்தையும் சேர்த்து மேசையில் அடித்து எழுந்து நிற்க மேசையில் இருந்த பொருட்கள் அங்குமிங்கும் சிதறியது. இதை சற்றும் எதிர்பாராது பயத்தில் 2 அடி தள்ளி நின்று கொண்டாள் நவீனா. இதற்கு மேல் அவனால் கொஞ்சமும் தாமதிக்க முடியாது. கார் சாவியை எடுத்தவன் அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறி ஓட்டுநரை கூட அழைக்காது காரில் ஏறியவன் மின்னல் வேகத்தில் காரை செலுத்த அவனுடைய கார் சீறி பாய்ந்த வேகத்தில் சுற்றி இருந்தவர்களுக்கே பயம் மனதை கவ்வியது. ரிஷி சார்! அவனுடைய ஓட்டுநர் பின்னாலிருந்து கத்திய சத்தமெல்லாம் காற்றிலே கரைந்து போனது. ஆனால் இங்கு அவனின் அதீத கோபத்திற்கு காரணமான ஷர்மியோ தன் அம்மாவுடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே சாவகாசமாக பேசிக் கொண்டிருந்தாள். நீ எங்க தாண்டி அப்பப்போ போற? எங்கேயாவது தப்பிச்சு ஓடுறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போ. என்ன தனியா விட்டுட்டு ஓடிடலான்னு நினைச்ச அப்புறம் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமா, ரிஷி மீது இருந்த பயத்தில் தானாகவே அவர் உளறிக் கொண்டிருக்க அவர் திட்டியதையெல்லாம் ஒரு குருட்டாகவே மதிக்காமல் எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் ஷர்மி. அவள் தன்னை பார்க்காமலேயே இருப்பதை பார்த்த ஆனந்தி கடும் கோபம் கொண்டு ஷர்மியின் தோளை பிடித்து கொடுக்க அப்போதுதான் நடப்பிற்கு வந்தவள் தன் தாயை புரியாத பார்வை பார்த்தாள். அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? நான் இவ்வளவு பேசுறேன், ஒரு வார்த்தை கூட உன் காதுல விழலையா? தலையை இடவளமாக ஆட்டியவள், ஒருவேளை இந்த விஷயம் ரிஷிக்கு தெரிஞ்சிருக்குமோ? அடியே, நீ என்னடி சொல்ற? முதல்ல சாப்பிடறத நிறுத்திட்டு எழுந்து இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம். அப்படி நீ சொன்ன மாதிரி மாட்டிக்கிட்டா உன் அண்ணன் மாதிரி நம்மளையும் கொண்டு போட்டுருவான். இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்க மாட்டான் ஷர்மியாவ. வாய்ப்பவே கிளம்பலாம். ஷர்மியின் கையை பிடித்து அவர் இழுக்க தன் தாயின் கையை உதறிவிட்டு மீண்டும் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அவள். ரிஷி மேல உள்ள பயத்துல பைத்தியம் ஆயிட்டியா நீ? அவன் என்ன பெரிய கொம்பனா? அப்படி பயந்து ஓடிதான் உயிர் வாழணும்னா அதை விட ஆமா நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு செத்து போறது எவ்வளவோ பெட்டர். நீ மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணி என்ன ஸ்ட்ரெஸ் ஏத்தாம கொஞ்ச நேரம் இப்படி வந்து ஃப்ரீயா உட்காரு. ரிஷி மீது உள்ள வெறியில் ஷர்மி கூற அவள் என்ன ரகம் என்று கூட என்ன தோன்றியது ஆனந்திக்கு. அப்போதுதான் கோயிலிலிருந்து வீட்டிற்குள் வந்து சேர்ந்த வசுந்தரா வீட்டை சுற்றி நோட்டமிட இதுவரை அந்த வீட்டில் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். இருப்பினும் அவருடைய உள்மனது இன்று ஏதோ சம்பவம் நடக்கப் போகிறது என்று அடித்து கூற அதைவிட வேகமாக அவருடைய இதயம் துடித்து எதையோ அவருக்கு உணர்த்த முயன்று கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல இன்னும் புரியாத ஒரு பதற்றம் வசுந்தராவுக்குள் நுழைந்து கொள்ள தன்னுடைய குற்ற உணர்ச்சிதான் அனைத்திற்கும் காரணம் என்று நினைத்தார். நிதர்சனம் புரியாமல் இத்தனை நாட்கள் தன் வாழ்நாளில் வீணடித்ததை நினைத்து நொந்து போனவர் கால்கள் தளர படியேறி மேலே சென்றார். தன்னுடைய அறைக்குள் சென்றவர் அங்கிருந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் இருந்து ஒரு சேலையை எடுத்து தன் முகத்தை அதில் துடைத்து அழ ஆரம்பித்தார்.
தற்செயலாக அவ்வழியே வந்த சஞ்சனா இதை பார்த்துவிட எதற்காக அழுகிறார் என்று தெரியாமல் குழம்பி போனாள் அவள். வீதியில் சீறி பாய்ந்த அவனுடைய ஜாகுவார் வந்து கொண்டிருந்த வேகத்தை பார்த்ததுமே அந்த வீட்டின் மாபெரும் கதவுகள் அடுத்த நொடியே திறக்கப்பட நின்று நிதானமாய் வருவதற்கு தேவையே இன்றி அதே வேகத்தில் அவனுடைய கார் வீட்டுக்குள் நுழைந்து அந்த பேலஸின் பிரம்மாண்ட வாசலில் வந்து நின்றது. கார் சரியாக நிற்பதற்கு முன்னே அதிலிருந்து பாய்ந்து கீழே இறங்கியவன், ஷர்மி, ஷர்மி, கீழே ரிஷி கத்திக்கொண்டே வீட்டிற்குள் நுழைய அந்த கர்ஜனையை கேட்டு திகிலின் உச்சத்திற்கே சென்றார்கள் அந்த வீட்டில் இருந்தவர்கள். வீட்டில் ஏதோ பெரிதாக நடக்கப் போகிறது என்பதை அவனுடைய குரலின் தொனியிலிருந்தே அறிந்து கொண்ட தாத்தா அந்த சத்தம் எதுவும் பாட்டியின் காதில் விழாமல் இருக்க வேகமாக தன்னுடைய அறை கதவை சாத்திவிட்டு கீழே இறங்கி வந்தார். என்னாச்சு ரிஷி? தாத்தா கேட்க நின்று நிதானமாய் பதிலளிக்கும் நிலையில் என்று அவன் இல்லை. தாத்தா பிளீஸ், இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இப்போ இந்த நிமிஷம் ஷர்மி கீழே வரணும். ஆத்விகை அவன் திரும்பி பார்க்க அவனோ தன்னுடைய அண்ணனின் கட்டளையை அவனது கண்களின் பாஷையினாலேயே தெரிந்து கொண்டான். அடுத்த நொடி விழுந்தடித்துக் கொண்டு ஓடிச் சென்று ஷர்மியின் அறைக்கதவை தட்டினான். தங்களுடைய அறைக்கதவு அத்தனை ஆவேசமாகவும் வேகமாகவும் தட்டப்படுவதை கேட்ட ஆனந்தி ஒரு நிமிடம் பதறிப்போக ஷர்மிதான் எழுந்து சென்று கதவை திறந்தாள். கதவை திறந்ததும் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஆத்விக்கை பார்த்ததும் அவன் விளையாடுகிறான் என்று நினைத்தவளுக்கு அத்தனை எரிச்சலாகி இருந்தது. எதுக்கு இப்படி கதவை உடைக்கிற மாதிரி தட்டிக்கிட்டே இருந்த? ஷர்மி பற்களை கடித்த வண்ணம் கோபத்தில் கேட்க ஆனந்தியும் எழுந்து கதவின் அருகே வந்தார். ஏய், யார பார்த்து பைத்தியம்னு சொல்றேன்? சைக்கோ மேனாமணிக்கு. அவன் பதிலுக்கு எதிர ஆத்திரம் கொண்ட ஆனந்தி அவனை அடிப்பதற்கு ஓங்கிய கை அப்படியே அந்தரத்தில் நின்றது. விக்கிதான் குறுக்கே வந்து அவரின் கையை பிடித்திருந்தார். இப்போது எதற்காக அனைவரும் தன்னுடைய அறை வாசலில் வந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியாமல் ஷர்மி இருவரையும் மாறி மாறி பார்க்க, ஷர்மி, ரிஷி அண்ணா இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நீயா எந்த பிரச்சனையும் பண்ணாம கீழே வந்தா ஈஸியா இருக்கும் என்றான். இத்தனை நேரம் எதிரிக் கொண்டிருந்த ஆனந்தி ரிஷியின் பெயரை கேட்டதும் பதற ஆரம்பிக்க இதை பார்த்துக் கொண்டிருந்த ஆத்விக்கின் முகத்தில் அத்தனை வெட்டி. எதுக்காக ரிஷி எங்க கூப்பிடுறான்? ஆனந்தி தட்டு தருமாறி கேட்டார். உங்களை கூப்பிடுறாருன்னு நாங்க சொல்லவே இல்லையே. இந்த மேனாமணிக்கு ஷர்மியை மட்டும்தான் கூப்பிட்டாரு. உங்க சாவடிச்சிடுவேன். பற்களை கடித்த ஷர்மிக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. தான் இதுவரை யோசித்து வைத்திருந்த ஐடியாக்களையும் அத்தி கொடுத்திருந்த பற்பல யோசனைகளையும் முன்கூட்டியே தன் மனதிற்குள் முன்னோட்டம் செய்து கொண்ட ஷர்மி முகத்தில் எந்த கலவரத்தையும் பிரதிபலிக்காமல் அமைதியாக அவர்களின் பின்னே கீழே சென்றாள். தன்னை அழைக்காமல் எதற்காக ஷர்மியை மட்டும் ரிஷி அழைத்தான் என்று புரியாமல் ஆனந்தியும் அவர்களின் பின்னே செல்ல இதற்கிடையில் ரிஷியின் கர்ஜனையை கேட்டு மொத்த குடும்பமும் கீழே ஆதராகி இருந்தது. என்ன மாமா, என்ன கூப்பிட்டியாமே? என்ன பாக்கணும்னா மேல ரூமுக்கு வந்திருக்கலாமே, எதுக்காக இவங்களெல்லாம் தூது அனுப்புற? ஷர்மி கேட்டுக்கொண்டே மாடிப்படிகளிலிருந்து இறங்கியவள் ரிஷியின் அருகே வர அங்கே யாரும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமாக ஷர்மியின் கழுத்தை நெருக்கி பிடித்தான் ரிஷி. இதை பார்த்த அத்தனை பேரும் அதிர்ந்து போக கண்கள் ரெண்டும் பிதுங்கி வெளியே வந்துவிடும் அளவிற்கு ஷர்மியின் கழுத்து நெரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. எதற்கும் அசராத ரிஷி அப்படியே ஷர்மியின் கழுத்தை நெரித்துக் கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் கண்கள் ரெண்டும் சொருகி கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவள். ஆனந்தி வேறு வழி இல்லாமல் கத்தினாள். ஐயோ, என்னோட பொண்ணை யாராவது காப்பாதுங்க. இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எனக்கு இருந்த ஒரே பையனையும் கொண்டுட்டீங்க. இப்போ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் ஷர்மி மட்டும்தான். அந்த பொண்ணையும் இப்ப கொல்ல பாக்குறீங்களே. அப்பா, என் பொண்ணை விட சொல்லுங்கப்பா. ராஜேந்திரனின் காலில் சென்று விழுந்தார் ஆனந்தி. ரிஷி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஷர்மியை விடு. அதற்கும் அவனிடம் எந்த அசைவும் இல்லை. கழுத்து நரம்புகள் ஈர்க்கப்பட்டு மூச்சு விடுவதற்கே ஷர்மி சிரமப்பட்டுக் கொண்டிருக்க தன்னுடைய கணவனின் திடீர் அவதாரம் கண்டு அதிர்ந்து போன சஞ்சனா சிலையாகி நின்றதெல்லாம் ஒரு கணம்தான். அடுத்த நிமிடமே அவனின் அருகில் ஓடி வந்தவன் அவனுடைய கைகளை பற்றிக் கொண்டான். என்ன பண்றீங்க ரிஷி? அவளை விடுங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லாம அவகிட்டே எதுவும் கேட்காம ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அவ சித்திர போறா, விடுங்க ரிஷி. அவனுடைய கையில் அழுத்தம் கொடுத்து ஷர்மியை சஞ்சனா விடுவிக்க பார்க்க தன் மனைவியின் குரல் கேட்டு நடப்பிற்கு வந்தவனின் கைகள் தானாகவே ஷர்மியின் கழுத்திலிருந்து விலகி அவளுக்கு விடுதலை கொடுத்தன. யாருடைய பேச்சுக்கும் கொடுக்கப்படாத மரியாதை தன்னுடைய வார்த்தைக்கு அவன் கொடுத்தான் என்பதை நினைத்து சஞ்சனாவுக்கு ஒரு பக்கம் பூரிப்பாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் பயம் அவளது மனதை கவ்விக்கொண்டிருந்தது. கீழே விழுந்த ஷர்மி தட்டு தடுமாறி எழுந்து ரிஷியை அசராமல் பார்த்துக் கொண்டிருக்க மேலும் மேலும் வெறியாகியது அவனுக்கு. ஐயோ ரிஷி, ஏன் இப்படி எல்லாம் செஞ்ச? உன்னை என்னோட பையன் மாதிரி பார்த்தேனே, அதுக்கு நீ பஞ்ச நன்றி கடன் இதுதானா? ஆனந்தி கேட்டபடி ஓடி சென்று ஷர்மியை பிடித்துக் கொள்ள அவரை பார்த்து ஏளனமாக வளைந்தன ரிஷியின் இதழ்கள். ஆனா நாங்க இப்படி பார்த்ததே இல்லையே ரிஷி, ஏன் திடீர்னு இப்படி நடந்துகிட்ட? கவலையும் கோபமுமாய் அவனது தந்தை கேட்க தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த மருந்து அடக்கப்பட்ட பாக்கெட்டை எடுத்து நிலத்தில் வீசி எறிந்தான் ரிஷி. அது சரியாக விஜேந்திரனின் காலினடியில் சென்று விட அதை எடுத்து பார்த்தவர் ரிஷியை பார்த்து கேட்டார். இது என்ன மாத்திர ரிஷி? அவனை சுற்றி நின்ற அத்தனை பேரின் முகத்திலும் அதே கேள்வி பிரதிபலிக்க இதை பார்த்துக் கொண்டிருந்த வசுந்தராவின் முகம் மட்டும் முற்றிலுமாய் வெளிரி போயிருந்தது. இந்திரன் போல நின்று கொண்டிருக்கும் தன் மகனை பார்க்க சக்தியற்ற அவரின் கண்கள் ரெண்டும் நிலத்தை பார்த்தபடி வீழ்ந்து கொள்ள விஜயேந்திரனின் கையில் இருந்த மாத்திரையை தன்னுடைய கைகளில் எடுத்தான் ஆதி. இந்த மாத்திரை என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அப்போதுதான் ஷர்மியை சுட்டெரிக்கும் பார்வை பார்த்துக் கொண்டிருந்த தன் விழிகளை மற்றவர்களை பார்த்து திருப்பினான் ரிஷி. எஸ், தட்ஸ் தி ஹையஸ்ட் பாய்சனஸ் டேப்லெட். இந்த ஒரு டேப்லெட்டோட பிரைஸ் மட்டுமே 50 லட்சம் வரும். ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா கொள்றதுக்கு இதை பிளாக் மார்க்கெட்ல யூஸ் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி நிதானமாய் அவன் கூற
அவனுடைய பார்வையும் அவன் கூறிய தோரணையும் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று அவர்களை அப்பட்டமாய் எச்சரிப்பது போல இருந்தது. தன் மகனின் கையால் தான் இனி தனக்கு சாவு என்று வசுந்தரா ஒரு பக்கம் தன் முடிவை தானே தேடிக்கொண்டதை நினைத்து நொந்து கொள்ள, கடைசி நிமிடத்தில் கூட தப்பிக்க ஏதேனும் வழி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார் ஆனந்தி. எங்களை வளர்த்தா மாதிரி தானே உன்னையும் வளர்த்து வச்சாங்க. சஞ்சனா அண்ணி மேல உனக்கு அப்படி என்ன வன்ம ஷர்மி? எதுக்காக இதை அவங்களுக்கு கொடுக்க பார்த்த? யாரோட காசுல இதை வாங்கின? ஆத்விக் அடக்கப்பட்ட கோபத்துடன் அவன் ஷர்மியிடம் கேட்க, அவள் திரும்பிக் கொண்டிருந்தாலே தவிர அவளுடைய தொண்டையிலிருந்து வார்த்தைகள் வர மறுத்தன. எதற்காக அப்படி ஒரு மாத்திரையை ரிஷி எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வந்தான்? பின்பு அதே மாத்திரையை ஷர்மியிடம் காட்டி சஞ்சனாவை சம்பந்தப்படுத்தி ஆத்விக் ஏன் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று புரியாத அனைவரும் ரிஷியையும் ஷர்மியையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருக்க, தான் அந்த மருந்தை உட்கொள்ளும் போது திடீரென ரிஷி தன்னை முத்தமிட்டதையும் பின்பு வேறொரு மாத்திரையை அவன் எடுத்துக் கொடுத்ததையும் நினைத்து பார்த்தாள் சஞ்சனா. ஓரளவுக்கு அங்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் யாரும் வாய் திறந்து கூறாமலேயே அவளுக்கு புரிந்து போக, அதிர்ச்சி அடைந்தவளின் கண்களிலிருந்து தண்ணீர் மட்டும் நீர்வீழ்ச்சியாக நிற்காமல் கொட்ட ஆரம்பித்தது. அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.